வணக்கம் தமிழீழம் ஐவானொலி நேயர்களே, மற்றுமொரு மக்கள் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் எடுத்திருக்கின்ற தலையங்கம் ஈழத்தமிழர் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஈழத்தமிழர் மக்களிடம் ஐநாவால் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று ஐநாவில் அங்கம் வகிக்கும் நாடுகளுக்கு இந்த வழிமுறைக்கு ஆதரவளிக்கும்படி எப்படி பரப்புரை செய்ய வேண்டும் என்ற கேள்வியுடன் வந்திருக்கின்றோம். ஆங்கிலத்தில் how can we campaign among the UN member state to support a process for setting up a UN conducted referendum among Eelam Tamil people who live in Sri Lanka as well as outside, who have been made refugees by the ethnic conflict, to find a solution to the Eelam Tamil national ethnic problem. இப்போது நான் கருத்துரையாடலை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த கருத்துரையாடலில் நாங்கள் முக்கியமாக இந்த பொது வாக்கெடுப்பு மூலமாக பல நாடுகள் தங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முக்கியமாக கிட்டடியில் கொசவோ, சவுத் சுடான், ஈஸ்ட் திமோர் போன்ற பல நாடுகள் இந்த பொது வாக்கெடுப்பின் மூலமாக தங்களுடைய உரிமையையும் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையையும் பெற்றிருக்கின்றன. அந்த முறையில் இந்த பொது வாக்கெடுப்பை உருவாக்குவதற்கும் அதற்கான பரப்புரையை செய்வதற்குமான செயல்பாடுகளை தமிழ் மக்கள் பல காலம் தொடர்ந்திருந்தாலும் கூட, ஆனால் இன்னும் அதற்கான முழு முயற்சியுடன் செயல்படக்கூடிய காலம் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. இப்போ அங்கே நடக்கின்ற ஜியோபொலிட்டிக்கல் என்று சொல்லுகின்ற புவிசார் அரசியலில் இப்போ ஒரு மாற்றத்தை இலங்கை அதாவது ஸ்ரீலங்கா தன்னுடைய இறையாண்மையை பகிர்ந்து கொடுப்பதற்கான ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார்கள் போன கிழமை. அந்த விதத்தில் தமிழருடைய இறையாண்மையை அவர்கள் எந்த நாட்டினுடனும் பகிர்ந்து கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. அந்த முறையில் அவர்கள் தங்களுடைய இறையாண்மை எப்படி 833 ஆண்டுக்கு முதல் தமிழ் ராச்சியங்களாக இருந்தவற்றை போர்ச்சுகீசர், ஒல்லாந்தர் எல்லாத்தையும் அப்படியே செப்பரேட்டாக வைத்து, அதாவது பிரிவாக வைத்து ஆண்டு கொண்டிருக்க போது 833 ஆண்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுக்காக அந்த 3 அலகாக இருந்ததையும் ஒன்றாக இணைத்தார்கள். அதிலிருந்து அப்படி இணைத்து அதை தொடர்ந்து ஆட்சி செய்து வைத்த பிரித்தானியா இலங்கையிலிருந்து வெளியேறும் போது அதை அப்படியே சிங்கள பேரினவாதத்தின் கைகளில் கொடுத்துவிட்டு அவர்கள் வெளியேறியிருந்தார்கள். ஆகையால இதில் தமிழர்கள் அவர்கள் சுயநிர்ணய உரிமையுடன் தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த முறையில் அவர்களுடைய இடம் அவருடைய தாயக பிரதேசம் 833 ஆண்டு வேறு நிலங்களுடன் இணைத்து கொண்ட முறைப்படி அவர்கள் இப்போது இன அழிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த விதத்தில் அத்துடன் மட்டுமில்லாமல் இப்போது வேறு நாடுகள் கூட ஸ்ரீலங்காவில் இலங்கையில் தங்களுடைய கொலனிகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஸ்ரீலங்கா ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார். அந்த முறையில் இனிமேலும் தமிழ் மக்கள் ஸ்ரீலங்காவுடன் ஒன்றாக வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த கொலானித்துவ அதிகாரத்துக்கு கீழே ஸ்ரீலங்கா போற என்று சொன்னால் சிங்கள பேரினவாதம் போனால், ஆனால் தமிழ் மக்களுடைய உரிமைகளை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வென்றெடுக்க வேண்டும். அந்த முறையில் இதுக்கான பரப்புரையை ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கின்ற நாங்கள் எந்தெந்த நாடுகளில் வாழுகின்றோமோ அந்தந்த நாடுகளில் அதுக்கான ஒரு பொது வாக்கெடுப்பை கோர வேண்டி, ஐநாவின் பொது வாக்கெடுப்பை கோரி தமிழ் மக்கள் என்ன விதமான
தங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு, தங்களுடைய தமிழீழத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் உடுத்திரையவர்கள். அந்த முறையில் அவர்கள் இதில் எப்படி உடுத்திரையவர்கள் என்றதையும் சொல்லி அதுக்கான பரப்புரையை செய்வதற்கான அந்த பொது வாக்கெடுப்பை உருவாக்குவதற்கான பரப்புரையை செய்வதற்கான செயல்பாடுகளை நாங்கள் என்ன செய்யவிருக்கின்றோம் என்ற கருத்தியலைத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்று நிமலன் சீவரட்டம் அவர்களை முதல் கருத்துரைப்பாளராக உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மணிவண்ணன். அனைவருக்கும் வணக்கம். இது 3 கட்டமா நாங்க பிரிக்கலாம். 3 அடிப்படை விஷயங்கள் நாங்க பரலலா செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று, உலகத்துக்கும் எங்களுக்கும் நாங்கள் யாருன்றதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. அதாவது எங்களுக்கான sovereignty, எங்களுக்கான தாயகம், நாங்கள் ஒரு தேசிய இனம், எங்களோட போராட்டம் ஒரு தேசிய போராட்டம், விடுதலை போராட்டம், ஒரு சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு அதுக்கு நாங்கள் கையெழுத்து வச்சிருக்காட்டிலும் அந்த சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்டு அதை மதித்து அதுக்கு இணங்க நடந்த ஒரு போராட்டம். அந்த போராளிகள் தடை செய்யப்பட்டிருக்கிற காலகட்டத்திலையும் இதே சர்வதேசம் சமதரப்பாக ஏற்றுக்கொண்டு பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி ISTA என்ற மாதிரி இன்ட்ரீம் செல்ஃப் கவர்மெண்ட் அத்தாரிட்டி இப்படியான ட்ரீட்டிஸ்கள் கூட சைன் பண்ணப்பட்டு ஏற்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுற சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கு. அதுகளை நாங்கள் கூர்மைப்படுத்தி சரியான முறையில தமிழர்கள் என்றால் யார், இலங்கை தீவுல தமிழ் தேசியம் என்றது என்ன, தமிழர்களுக்கான இடம் எது என்றதை மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியிலையும் சரி, ஆளும் வர்க்கத்திலையும் சரி, சர்வதேச அளவிலும் சரி, நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புரையை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பதான் அவர்கள் யாரோட கதைக்கிறது, எந்த தரப்போட கதைக்கிறது என்றதுக்கான குரல் எமர்ஜ் ஆகும். தற்சமயம் விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டிருக்கிற காலகட்டத்திலேயும் பலமாக இருந்த பட்சத்தில் சமதரப்பா ஏற்று விடுதலை புலிகளோட கதைச்சினம். 2009க்கு பிறகு அந்த சூழல் இல்லாத இடத்துல அந்த வரலாற்று தொடர்ச்சி என்றது முறிக்கப்படாமல் நாங்கள் இந்த தடை எடுபட வேண்டும், எங்களுக்கானவர்கள் விடுதலை வீரர்கள் என்றதை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு உலகம் முழுக்க அந்த தடையை எடுப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டு, அடுத்த கட்டமாக இது ஒரு இனவாத அரசியல், அதாவது சிங்கள பௌத்த பேரினவாதம் என்பது ஒரு அபார்த்தைட் சிஸ்டத்தை இலங்கை தீவுக்குள்ள செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்குது. அந்த சிஸ்டத்தை உலகம் பொருளாதார ரீதியில முதல் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுப்பதற்கு இந்த யூரோப்பியன் யூனியன் எய்டுகள் இப்படியான ஒரு பொருளாதார தடைகளை அந்தந்த நாடுகள் இலங்கைக்கு மேல கொண்டு வரணும் என்று வலியுறுத்துற போராட்டங்களை குறிப்பாக இப்பொழுது சைனாண்ட ஆதிக்கமும் மேற்கத்திய உலகம், இந்த இந்திய புவியியல் அரசியல் இந்த சூழ்நிலைகள் ஒரு பொருளாதார தடையை இலங்கைக்கு மேல கொண்டு வரதுக்கான பரப்புரைகளை உலக அளவில் வாழ்ற தமிழர்கள் அந்தந்த நாடுகள் ஊடாக ஒரு அழுத்தத்தை கொண்டு வருவதன் மூலமாக இலங்கை அரசாங்கத்துக்கு இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழாக்கள் உருவாக்கலாம். அதே சமயம் தமிழர்கள் பாய்காட் ஸ்ரீலங்கா போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை, மிகப்பெரிய ஒரு பரப்புரையை எப்படி நாங்கள் இந்த தடை அதை உடை என்று இந்த தடைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டுமோ அதே மாதிரி ஒரு பாய்காட் ஸ்ரீலங்கா என்ற அழைப்புல எல்லா மட்டத்திலையும் அதுவும் கையாளப்பட வேண்டும். இந்த இரண்டு, முதலாவது எங்களுக்கான அடையாளம், மற்றது எதிரிய பலவீனப்படுத்துறதுக்கான செயல்பாடு. எங்களை பலப்படுத்துற வேலையும் செய்து கொண்டு எதிரிய பலவீனப்படுத்துற வேலையும் செய்து கொண்டு இந்த 2 தளத்திலையும்
செயல்பாட்டு தான் முன்னுரிமை பெற்று அந்த செயல் வடிவங்கள் தான் பெரிதுபடுத்தப்பட வரும் பொழுது, மூன்றாவதாக அப்படி என்று சொன்னால் இதுக்கு தீர்வு என்ன? இந்த தீர்வு தமிழர்கள் பொது வாக்கெடுப்புக்கு விட்டு தமிழர்களுடைய முடிவை உலகம் அங்கீகரிக்கணும் என்ற அடிப்படையில ரெஃபரண்டத்தை நாங்க கம்ப்ளீட்டா புஷ் பண்ணி கொண்டு போகலாம். இந்த 3 விஷயமும் இன்றைய உலக ஒழுங்குக்கு உட்பட்டு இந்த இன்றைய உலக ஒழுங்கில் ஒரு நியாயமான சரியான முறையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய போராட்ட வடிவங்களாகவும் இதை நாங்கள் எஃபெக்டிவா செய்யும் பொழுது தமிழர்கள் ஒரு அறம் சார்ந்து அகிம்சை போராட்டங்களை நடத்தக்கூடிய அளவில் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியும் எப்படி விடுதலை புலிகள் பயங்கரவாதியான லிஸ்டில் இருந்தாலும் அவர்களுடைய பலம் பேசுபொருளாக்கப்பட்டிருந்ததோ அதே மாதிரி எங்களுடைய இந்த செயல்பாடு இந்த தடை எடுக்கிறதுல நாங்க ஒருங்கிணைந்து ஒற்றுமையா வேலை செய்கிறதும் ஸ்ரீலங்கா என்ற பொருளாதார தடைகளை பலவீனப்படுத்துறதுக்காக செய்கிற வேலைகளையும் அந்த ஒற்றுமை தன்மையையும் வைத்து அவர்கள் கண்டிப்பாக நாங்க ரெஃபரண்டத்துக்கு விடுவோம் என்ற நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதை தாண்டி நாங்கள் எதுவும் செய்யாமல் நோகாமல் நொங்கு சாப்பிடுறதுக்கு பார்த்து கொண்டு நாங்கள் வரலாறு கதைச்சு போட்டு 1000 வருஷத்துக்கு முதல் நாங்கள் இப்படி இருந்த நாங்கள் இவங்கள் வந்தாங்கள் என்றால் இன்றைய சமகாலத்திலேயே உலகம் முழுக்க அநியாயங்களும் அத்துமீறல்களும் வரலாற்று பிழைகளும் நடக்காத நாடுகள் இல்லை என்ற அடிப்படையில தான் உலக நீதி இருக்குது. அதனால் நாங்கள் வெறும் பேப்பர் டைகர்ஸா இருக்க முடியாது. வெறும் வார்த்தைக்காக கதைச்சு போட்டு போராக்களா இருக்கலாது. இரண்டாம் பிறகுகளை கோமாளியனாக பார்க்கப்படுவோம். அப்ப எங்களோட ஒரு போராட்ட களம், ஒரு போராடுற தன்மை இன்றைக்கு உலகம் எதிர்பார்க்குது. உலகம் தமிழர்கள் ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த சக்தி இருக்குது. எங்களுக்கு மாவீரர்களுடைய பலம், எங்களுடைய அந்த இது எங்களுக்கு இருக்குது என்பதை நிரூபிக்கணும். அப்ப அடுத்த தலைமுறை அதுல கவனம் செலுத்தி அந்த தளத்தை விரிவுபடுத்தி அந்த செயல்பாடுதான் இந்த ரெஃபரண்டமுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் ஒரு மீனிங்ஃபுல் அடுத்த ஸ்டெப்பா நாங்க பார்க்கலாம். இல்லாட்டி நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை செயல் வடிவம் பெறாமல் கொடுக்காமல் அதுக்கான ஒரு அப்கிரேட் பண்ணாமல் கழிச்சு கொண்டு போனா எங்களை ஒரு அதாவது அறியாதவர்கள் என்று பார்ப்பார்கள், இல்லாட்டி கோமாளிகள் என்று பார்ப்பார்கள். அப்ப நாங்களே எங்களை பலவீனத்தை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி முடிச்சிடக்கூடாது. எங்களோட செயல் எங்களுடைய பலத்தை பெருக்குறது மாதிரி இருக்கணும், எதிரிய பலவீனப்படுத்துற மாதிரி இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு முதல் சுற்றை முடிக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக ஆரம்பம் ஐயா அவர்களை அவருடைய கருத்தை பகிருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆரம்பம் ஐயா, உங்களோட மீட் எடுங்க. ஆரம்பம் ஐயா. வணக்கம். வணக்கம் மாலை இனிய வணக்கம் அனைவருக்கும். சர்வஜன வாக்கெடுப்பு ஈழத்தமிழர் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக ஈழத்தமிழர் மக்களிடம் ஐக்கிய நாடுகளால் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற ஐக்கிய நாடு அங்கத்துவம் வகிக்கும் நாடுகளுக்கு இந்த வழிமுறையை ஆதரவளிக்க எப்படி பரப்புரை செய்ய வேண்டும்
அதாவது சர்வஜன வாக்கெடுப்பு சம்பந்தமாக நான் எமது பரப்புரை சுருக்கமாக கூறுவதானால், இதில் எனது பார்வை, நாங்கள் சர்வதேசத்துக்கு இந்த சர்வஜன வாக்கெடுப்பு சம்பந்தமாக ஈழம் அல்லது இல்லை என்பதை வாக்கு பரப்புரை செய்ய முன்பு ஈழத்தில் உள்ள மக்களிடமும் தமிழ் மக்களிடமும் புலம்பெயர்ந்த மக்களிடமும் இந்த பரப்புரையை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்குது என்று நான் கருதுகிறேன். முதல் இங்கேதான் செய்யப்பட வேண்டும் இந்த 2 இடங்களிலும். ஏனென்று கூறினால், நாங்கள் இந்த வாக்கெடுப்பில் தோல்வியடையாத ஒரு வெற்றியை அடைய வேண்டுமானால் எங்களுடைய மக்களிடம் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இன்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, இளைஞர்களிடம், ஈழத்தில் இருக்கும் இளைஞர்களிடம் இருக்கும் மாற்றங்களை, அவர்களுக்கு வரலாறும் தெரியாது, போராட்டத்தின் வலியும் தெரியாது, முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளும் தெரியாத இளைஞர் சமுதாயம் அல்ல மறந்த இளைஞர் சமூகம் ஒன்று அங்கே கட்டி வளர்க்கப்படுகின்றது. முதலாவதாக நாமல் ராஜபக்ச ஒரு இளைஞர் அமைப்பை உருவாக்கி, அது தென்பகுதியில மட்டுமின்றி வடக்கு கிழக்கிலும் கூட அவர் தங்களுக்கு கீழ் செயல்படக்கூடிய இளைஞர் அமைப்பை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இவர்கள் நாம் சர்வஜன வாக்கெடுப்பு ஈழத்துக்காக நடத்தும் பொழுது எந்த நிலையில் இருப்பார்கள்? இது மிக மிக கூடின கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன். இது முதலாவது இவர்களுக்கான பரப்புரை செய்து, இவர்களை அந்த தென்னிலங்கை அரசியல்வாதிகளிடம் செல்லாமல் தமிழ் இன உணர்வுடனும் தமிழ் இன அழிப்பின் வலிகளை உணர்ந்தவர்களாகவும் மாற்ற வேண்டியதும் இந்த சர்வதேச வாக்கெடுப்பு மூலம் நமக்கான தீர்வை அடையக்கூடிய வழிகள் இருப்பதை சுட்டிக்காட்டவும் நாம் முன்வர வேண்டும். இது ஈழத்தில் உள்ள அரசியல் தலைவர்களுடைய முக்கிய கடமை. விடுதலை போராட்டம் எப்படி அந்த மாணவர் அமைப்பினால் உருவாக்கப்பட்டதோ, எப்படி அந்த போராட்டம் வளர்ச்சி அடைவதற்கு பாடசாலைகள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று பரப்புரை செய்தார்களோ, அந்த வகையில் இன்று ஈழத்தில் உள்ள அரசியல் தலைமைகளும் சமூக சேவையாளர்களும் இதில் கூடின கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது முதலாவது. இரண்டாவது விடயம், ஆசை காட்டி தமிழர்களை தென்னிலங்கை அரசு தமது இன அழிப்புக்கு அல்ல எமது நீதிக்காக போராடும் நிலையை மாற்றி தங்களுக்கு சாதகமாக வெளிநாடுகளில் பரப்புரை செய்வதற்கு சில உத்திகளை கையாளுகின்றார்கள். உதாரணமாக, தலைவர் பிறந்த இடத்திலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்ல ராஜபக்ச கட்சிக்கு ஆதரவான ஒருவரை நிறுத்தி, அங்கேன் ராமநாதன், அவர் எமது இன விடுதலையையும் எமக்கான இன அழிப்புக்கான நீதியையும் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக உள்ள ஒருவராக மாற்றப்பட்டிருக்கின்றார். அவரை நாம் மாற்ற வேண்டும், அவருக்கு கீழ் உள்ளவர்களை நாம் மாற்ற வேண்டும். எமக்கான சர்வஜன வாக்கெடுப்புக்கு அவர்கள் ஆதரவளிக்க கூடியதும், அவர்களே அதற்கான பரப்புரை செய்வதற்கும் அங்கே அவர்களை மாற்றி அமைக்க வேண்டும். இதில் கேட்டுக்கொண்டிருக்கும் ஈழத்தை சேர்ந்தவர்கள் அவர்களிடம் சென்று அதற்கான முறையில் அவர்களை தமிழ் இனத்துக்காக செயல்படும் தலைவர்களாக மாற்ற வேண்டும். இது இரண்டாவது விடயம். முதலாவது விஷயம்,
நாமல் ராஜபக்சருடைய இளைஞர் சேர்ப்பு, இரண்டாவது அங்கேன் ராமநாதன் போன்ற அரசியல் தலைவர்களுடைய சர்வஜன வாக்கெடுப்புக்கான மாற்றத்தை அவர்களிடம் ஏற்படுத்துவது, அவர்களுக்கு கீழ் செயல்படுபவர்களை மாற்றுவது. மூன்றாவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள அரசியல் தலைவர்கள், அதில் பல கட்சிகள் கூட்டி சேர்ந்திருக்கின்றன. அவர்கள் முதல் இந்த வாக்கெடுப்புக்கு அவர்களை சம்மதிக்க வைக்க வேண்டும். எமக்கான நீதிக்கு பரிகார நீதியை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் சர்வதேசத்திலும் உள்நாட்டிலும் ஈழத்திலும் பரப்புரை செய்ய வேண்டும். அதன் பின்பு தான் நான் 4வது இடமாக பன்னாட்டு சமூகத்திடமும் ராஜதந்திரிகளிடமும் எமது பரப்புரையை கொண்டு செல்ல வேண்டும். 5வதாக ஐக்கிய நாடு சபை. ஐக்கிய நாடு சபை என்ற ஐக்கிய நாடு சபையில் நாங்கள் 2 விடயங்களை ஐக்கிய நாடு சபை ஊடாக செய்வதற்கு இருக்கிறது. ஒன்று, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையை கொண்டு போய் இலங்கையில் நடந்தது இன அழிப்பு, அதற்கு பரிகார நீதி வேண்டும் என்பது. இரண்டாவது, எமக்கான ஒரு மக்களுடைய இது நாங்கள் அந்த சர்வதேச சட்டத்துக்கு முரணாக எதையும் கேட்கவில்லை. சர்வதேச சட்டங்களிலேயே மனித உரிமை சட்டத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அவர்கள் கேட்கும் உரிமை உண்டு. மக்களிடமிருந்துதான் இறைமை புறப்படுகின்றது. அப்ப இந்த மக்களிடம், தமிழ் மக்களிடம் அந்த தனித்தனி ஒவ்வொரு தமிழ் மகனும் தனது கருத்தை பதிவு செய்ய வேண்டும். அந்த வகையில் ஐக்கிய நாடு சபையின் மேற்பார்வையில் தமிழ் மக்களுடைய விருப்பத்தை அறிவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஐக்கிய நாடு சபை உருவாக்க வேண்டும். அந்த பொது வாக்கெடுப்பை ஐக்கிய நாடு சபை மேற்பார்வையிலேயே நடத்தப்பட வேண்டும். நான் இங்கே இன்னும் சில வரலாற்று கருத்துக்களை கூறலாம் என்று கருதுகிறேன். முதலாவதாக நான் நேற்று அதை குறிப்பிட்டிருந்தேன். சைபீரியஸ் என்ற நாட்டில் ஒரு சிறிய தீவு துருக்கிக்கும் கிரேக்க நாட்டுக்கும் இடையில் இருக்கிறது. அதில் ஒரு பகுதி கிரேக்க மக்களும் ஒரு பகுதி துருக்கி மக்களும் வாழுகின்றார்கள், துருக்கி பேசும் மக்கள். அவர்களிடமும் இந்த அங்கே ஒரு பிரச்சனை உருவாகின பொழுது, அங்கே 1974ஆம் ஆண்டு நினைக்கிறேன், துருக்கி தனது படைகளை அனுப்பி அந்த மக்களுக்கு பாதுகாப்பை, துருக்கி பேசும் மக்கள் சைபீரியஸில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பை அளித்தது. ஆனால் இந்த 2 கிரேக்கமும் துருக்கியும் நார்த் அட்லாண்டிக் உடன்படிக்கையில் அதன் கீழ் உள்ள நாடுகள். அப்படி இருந்தும் அங்கே பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறது. அந்த தீவில் 2015ஆம் ஆண்டு தை மாதம் ஐக்கிய நாடு சபை மேற்பார்வையிலேயே ஒரு பொதுஜன வாக்கெடுப்பு நடக்கின்றது. ஆனாலும் அங்கே தீர்வு கிடைக்கவில்லை அந்த மக்களுக்கு. ஆனால் இன்றும் அவர்கள் தனித்தனியாகவே நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்பு 2014 மார்ச் மாதம் 16ஆம் தேதி ரஷ்யாவால் நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின் மூலம் கிரேமியா ஒரு சுயாட்சி மாகாணமாக ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டது. அதே போல் மீண்டும் பல நாடுகளில் தேசிய விடுதலை போராட்டம், உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில், தென் சூடான், கிழக்கு தீமோர், யூகோஸ்லாவிலிருந்து, செர்பியாவிலிருந்து, அந்த இன்னொரு அந்த பெயர் வருவதில்லை, அந்த நாடுகள் சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் பிரிந்து தமது விடுதலையை பெற்றுக்கொண்டு இன்று சுதந்திர நாடுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம், நான் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை கூறிவிட்டு நான் மீண்டும் உங்களுடைய தலையங்கத்துக்கு வருகிறேன். இன்று நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன்.
அமெரிக்கா காங்கிரஸ் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் அல்ல, அவர்கள் ஒரு விடுதலை இயக்கம் என்பதையும் தமிழீழத்தை தமிழர்கள் அமைப்பதற்கான உதவிகளை அவர்கள் செய்ய போவதாகவும் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் கூடி தீர்வு எடுக்கப்பட்டதாகவும் அதை அரசாங்கத்துக்கு கொண்டு செல்வதாகவும் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அது பற்றி நீங்கள் ஆய்வுகள் சரியாண்டு அறியுங்கள். நான் இங்க ஏன் இந்த அமெரிக்காவை கொண்டு வந்தேன் என்று சொன்னால், இப்ப உதாரணமாக எதிர்ட்ரியா, சூடான் போன்ற நாடுகள் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த பொழுது அது ரஷ்யா சார்ந்த நிலையில் இருந்தது. ஆனால் ரஷ்யா பின்பு அதற்கு எதிர்மாறாக மாறி அது அமெரிக்காவுடைய ஆதரவுடன் தான் அந்த நாடுகள் விடுதலை அடைந்தன. இதற்கு நான் நேற்று இதை குறிப்பிட்டிருந்தேன். ரஷ்யா, சீனா எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய அங்கீகாரத்தினுடைய ஆசீர்வாதத்துடனே அந்த நாடுகள் விடுதலை பெற்றன. ஆகவே நான் வழக்கமாக கூறுவது போல் இந்த பூகோள அரசியலின் மாற்றங்கள் தான் உலகத்தில் பல நாடுகள் 25 நாடுகளுக்கு மேல் இந்த பனிப்போருக்கு பின்பு விடுதலை அடைந்திருக்கின்றன. அப்ப இந்த விடுதலைக்கு காரணமாக இருப்பது அந்த மக்களுடைய விடாமுயற்சியும் சர்வதேச அரசியலில் ஏற்படும் மாற்றங்களும் தான் இதற்கு துணையாக அமைகின்றன. ஆகவே நான் கூறக்கூடிய ஒரு கருத்து, இந்த சர்வஜன வாக்கெடுப்பு என்பது முதல் எமது மக்களிடமும் ஈழத்தில் உள்ள மக்களிடமும் அரசியல் தலைவர்களிடமும் கொண்டு செல்லப்பட வேண்டும். அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு சாதகமாக செயல்படும் நிலையை மாற்றி அல்ல வெளிநாட்டு அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு செயல்படுவதை மாற்றி அவர்கள் ஈழ மக்களின் விடுதலை நோக்கி சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அத்துடன் வெளிநாட்டில் இருக்கும் சில அமைப்புகள், உதாரணமாக பிரித்தானியா, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வெளிநாட்டு நிகழ்ச்சி நிரலுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சில அமைப்புகள் இருக்கின்றன. அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு ஒரே கருத்துடன் சர்வதேசத்துக்கு பரப்புரை செய்ய வேண்டும். எமக்கு பரிகார நீதி வேண்டும், சர்வஜன வாக்கெடுப்புக்கு இந்த நாடுகள் உதவி செய்ய வேண்டும் என்பதை அவர்களும் வலியுறுத்த வேண்டும். இது எமக்கு கிடைத்த மிக ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பமாக நான் கருதுகின்றேன். இந்த பூகோள அரசியலின் மாற்றம் எமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இதை எமது அரசியல் தலைவர்கள் தயவு செய்து தமது சுயநலங்களை மறந்து வெளிநாட்டுக்காக நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் செயல்படாமல் எமது மக்களுக்காகவும் தம்மை அர்ப்பணித்த தியாக சுடராக ஒளிவிட்டுக் கொண்டிருக்கும் அந்த போராளிகளின் நினைவாகவும் மக்களின் நினைவாகவும் எமது மண்ணை மீட்பதற்கு எமது வருங்கால குழந்தைகள் ஒரு சுதந்திர நாட்டில் தமது மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க அனைவரும் ஒன்றுபட்டு இந்த சர்வஜன வாக்கெடுப்பு என்னும் விடயத்தில் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். ஒரே குரலில் தமது கருத்துக்களை வெளிநாடுகளில் பன்னாட்டு அரங்கில் பறைசாற்ற வேண்டும். இந்த ராஜதந்திரிகளுக்கு அந்த விடயங்களை கொண்டு செல்லப்பட வேண்டும். எமக்கான நீதிக்காகவும் எமக்கான விடுதலைக்காகவும் நாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று கூறி எனது கருத்தை நிறைவு செய்கிறேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. மிக்க நன்றி. அடுத்ததாக நாங்கள் ஒரு காணொளியை கொண்டு வரலாம் என்று இருக்கின்றோம். இந்த காணொளியை நாங்கள் இந்த காணொளி நாடு கடந்த அரசாங்கத்தின் அவையில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கருத்தியலை
முன்வைத்து அதற்கு சார்பாக எப்படி செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை கொண்டு வந்த அந்த அமர்வில் நடந்த காணொளியை இப்போது நாங்கள் பொதுமக்களுக்கும் முதலே பொதுமக்கள் பார்த்திருக்கலாம், ஆனால் திரும்பவும் அதே கருத்துக்களை நாங்கள் இங்கே கொண்டிருக்கின்றோம். முதலாவது பிரதமர் ருத்ரகுமாரன், நாடகந்தர சங்கத்தின் பிரதமர் ருத்ரகுமாரன் அவர்கள் ஏன் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கருத்துக்களும் எப்படி இதை கொண்டு போகணும் என்ற கருத்துக்களையும் சொல்லி, அதற்கு பிறகு பொது வாக்கெடுப்பில் சம்பந்தமான 2 அறிஞர்களை உடைய கருத்துக்களும் வருகின்றன, கேள்வி பதில்களும் வருகின்றன. எல்லோரும் தமிழீழ விடுதலைக்காய் தம் இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய மாவீரர்களை மனதில் நிறுத்திக் கொண்டு சர்வஜன வாக்கெடுப்பு தொடர்பாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் நிலைப்பாடுகளையும் அதன் நடவடிக்கைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2012ஆம் ஆண்டு நான் ஒரு நேர்முக ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அது 2012 ஏப்ரல் 4ஆம் தேதி சண்டே லீடரில் வந்திருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் கூறியிருந்தோம், எங்களுடைய தேசிய பிரச்சனையை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு மூலமாகத்தான் நாங்கள் தீர்க்க வேண்டும் என்றும், மேலும் அந்த இன்டர்வியூவில் நான் கிழக்கு தீமோர், தென் சூடான், கொசோவா ஆகிய உதாரணங்களை காட்டி அந்த வாக்கெடுப்பில் புலம்பெயர் சமூகமும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், மேலும் புலம்பெயர் சமூகம் அங்கு நடந்த இன படுகொலையின் காரணமாகத்தான் நாட்டை விட்டு வெளியேறியவர்கள், எனவே அவர்கள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள உறுத்துடையவர்கள் என்று நான் கூறியிருந்தேன். அதைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு எங்களுடைய ஒரு அமர்வில், பஃபலோவில் நடந்த ஒரு அமர்வில் நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தோம். அந்த தீர்மானம் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் அரசவையால் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தில் ஒரு பொதுஜன வாக்கெடுப்பின் மூலமாகத்தான் தமிழ் தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றும், மேலும் 2015ஆம் ஆண்டு நாங்கள் ஜஸ்ட் டு ரெஃபரண்டம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அண்ட் மக்கள் இயக்கம் என்று சொல்லி பொது வாக்கெடுப்பு தொடர்பான ஒரு மக்கள் இயக்கத்தையும் நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். பின்னர் கர்டிஸ்டானும் கத்தலோனியாவில் நடந்த ரெஃபரண்டத்தை வாக்கெடுப்பை நாங்கள் அவதானித்தோம். அந்த வாக்கெடுப்பில் மிக ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், அங்கு நாடுகள் எதிர்த்து நின்ற பொழுதும், ஐக்கிய நாடுகள் சபை எதிர்த்து நின்ற பொழுதும் அந்த மக்கள் அந்த வாக்கெடுப்பை நடத்தினார்கள். அது அந்த வகையில் அந்த வாக்கெடுப்புகள் ஒரு முன்னுதாரணம், எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தந்தன. எந்த சக்தி வந்தாலும் அதை எதிர்த்து நாங்கள் அதனை செய்யலாம் என்று அந்த அடிப்படையில் நாங்கள் மீண்டும் எங்களுடைய வாக்கெடுப்பு இயக்கத்துக்கு ஒரு உரமூட்டி, தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில் என்று சொல்லி நாங்கள் அதனை முன்னெடுத்திருந்தோம். அப்ப இந்த வேளையில் எங்களுடைய வாக்கெடுப்பு தொடர்பாக எங்களுடைய நிலப்பாடு, இதனை தனியாக நாங்கள் தமிழீழத்துக்கு ஆதரவா இல்லையா என்ற வாக்கெடுப்பாக இல்லாமல், தமிழீழம் உள்ளடங்கிய மற்ற தீர்வுகளை முன்வைத்த ஒரு வாக்கெடுப்பாகத்தான் நாங்கள் இதை யோசித்தோம். அதற்கு முக்கிய காரணம், தனிய சொன்னால் Timor, South Sudan as presidents, and I said that diaspora should also be allowed to participate in that referendum, because the substantial portion of the majority of the Tamil diaspora bore the brunt of the persecution, and that was the only reason they left the country. So they have every right to participate in this referendum. So that's been our position. This position I articulated in 2012. In 2014, in our TGT's parliamentary session, which held in Buffalo, the TGT Parliament passed a resolution calling for a referendum to resolve the Tamil national question. Following that, in 2015, we formed a referendum movement, just to referendum people's movement, because critical mass for the people, by the people, solidarity, all these phrases contain the people's, the essence is that it is the people who have to take this struggle forward. So on that basis, we formed this just to referendum people's movement in 2015. Following that, we witnessed the referendum, the Catalonia referendum and Kurdistan referendum. Those referendum, in one sense, is remarkable. Those referendums are, because for those referendums, even though the whole international community, the international organizations, including the UN, EU, all the countries, they were against it. In spite of that, the people decided, no, we are going to have the referendum.
That gave us inspiration. That gave us a motivation. So then we revigorate our campaign, and then we also we formulated a slogan saying that Tamil's destiny is in Tamil's hands. We have to decide whether we are going to have a referendum or not. It's not for others to tell us you can have a referendum or not. And our position with respect to referendum is just not simply a yes or no vote for an independent state. Our referendum includes all options, including an establishment of an independent and sovereign state of Tamil Eelam. The reason why we are saying that we would prefer to have more options in the referendum is because there are so many people, so many groups, they expose various options. So to bring everybody under this under one umbrella and to bring everybody to this exercise, we thought we'll have it as a referendum to have various options, not 3 or 4 options, to have what the people want to decide. And also our position is that our calling for more options is consistent with international practice and international law. If you take the General Assembly Resolution 1541, which was passed with respect to colonial territories, the UN said that they can have an independent state or they can have an integration or autonomous. Similarly, if you look at the resolution, General Assembly Resolution 2625, which is considered as a customary law of international law, which calls for the saying that the group of the people or the entity can opt for an independent state or for integration or any other political status they freely determine. And also the Western Sahara referendum. The UN proposed the Western Sahara referendum is not simply an independence or not. They have 3 options. So along that line, that we are our position currently that we want to have this referendum with more options, including an independent sovereign state of Tamil Eelam. And as you know, the TGT's position all along, since the inception, since the formation, that only an independent sovereign state in Tamil Eelam, the Tamil people can live with security and dignity. And in fact, our constitution mandates us. So we'll be, even if we call for a referendum with more options, TGT will campaign for an independent state. Initially, when I gave that interview in 2012, I said that we want the UN to conduct a referendum, referendum. But now our position is, but it can be changed, that not even if the UN doesn't do it, that we want any power, we want the power to conduct a referendum. Because you take, for instance, the Kosovo referendum. Kosovo referendum was not conducted by the UN, it was conducted by NATO. So on that basis, we are calling for referendum to be conducted either by the UN or by any powers. So regarding this initiative, this project, we have retained the expertise of 2 distinguished gentlemen who are with us today, and we want to ask some questions, then to clarify certain things and to take this initiative forward. And I invite you also, not only the members of the TGT, but the public at large, to participate in this discourse. There are a couple of questions that have been sent to me. They asked me to ask these questions. One of the first question I received from one of our supporters is saying that, if the UN, presently it seems to be that UN is not going to conduct a referendum. Presently it seems to be that any international power is going to conduct a referendum. Given this current situation, how to take our struggle forward, how we can galvanize the international community or international powers. Another question is, the Sri Lankan government will definitely oppose it. So if the government opposes it, how we are going to have the referendum? But I must say that we know that Sri Lankan government will object TM Pradhamar. Yes. Professor Matt Quattro,
and will speak on the historic overview of referendums, relevance to the Tamil national question. Before I invite Professor Matt, and I would like to provide a very brief introduction about him. He's a distinguished scholar and distinguished academic, and he's an internationally recognized political scientist with a strong presence in the world of practice, in politics, diplomacy, and in the media. We are extremely pleased and honored that he's one of the leading experts on referendums. There's a speech by Rudra Kumaran, Prime Minister of TGT, ரெஃபரண்டத்தை பற்றி. அதுக்கு பிறகு அது எக்ஸ்பர்ட்டினுடைய ஒப்பீனியன்ஸும் வருகின்றது. அதுக்கு முதல் நான் நாடாளுமன்ற அரசாங்கத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஜோகலிங்கம் சொக்கலிங்கம் அவர்களை இந்த இன்றைய டாபிக்கில் பேசுமாறு, அதாவது ஈழ தமிழர் தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஈழத்தமிழ் மக்களிடம் ஐநாவால் பொது வழக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று ஐநாவில் அங்கம் வகிக்கும் நாடுகளில் இந்த வழிமுறைக்கு ஆதரவளிக்க எப்படி பரப்புரை செய்ய வேண்டும் என்ற கேள்வியுடன் தான் வந்திருக்கின்றோம். ஜோகி அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். முதற்கண் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும், கருத்து சொல்ல வந்திருக்கும் அனைவருக்கும், தமிழ் ஈழ ஆய்வானுடைய கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எமக்கான விடுதலைக்காக நாம் எப்படியாக என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ரெஃபரண்டம், பொது வாக்கெடுப்பு என்பது முக்கியமானது. ஜனநாயக முறையில் செல்லும் போது அதன்படிதான் அதிகமாக ஜனநாயக நாடுகளில், யூகே இருக்கலாம், அமெரிக்கா இருக்கலாம், மற்ற ஜனநாயக நாடுகளில், இலங்கையை நான் ஜனநாயக நாடாக மதிப்பதில்லை. even though they call themselves a democratic republic of Sri Lanka என்றாலும் அது ஜனநாயக நாடாக இல்லாமல் இருக்கும் போது ஜனநாயக முறைப்படி இந்த மேலத்திய நாடுகளுக்கும் நாங்கள் சொல்வதும் செய்வதும் சரியாக இருக்கின்றது, அதை யூஎன் அக்செப்ட் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நமது தேசிய தலைவரே யூஎனின் அங்கீகாரம் வேணும் தமிழீழத்துக்கு என்பதற்காகத்தான் இவ்வளவு நாளும் என்னை பொறுத்தவரை இழுத்தடித்த என்றால் 30 வருடம் ஆகியும் நாங்கள் இந்த யூஎன் ரெக்கக்னிஷன் வேணும் என்று தான் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்ட நாங்கள். அந்த அடிப்படையில் ஆயுத போராட்டமே கஷ்டப்பட்டது. இப்போது நடக்கும் ராஜேந்திர போராட்டத்தில் நாங்களும் அதை தொடர்ந்து செயற்படுவதனால் நாங்களும் அதைத்தான் செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் ஜனநாயக முறையில் எப்படியாக இந்த உலக நாடுகளையும் உலக மக்களையும் எமது அடிப்படை உரிமையை சரி என்றதை ஏற்றுக்கொள்ள வைப்பது என்பதற்கு செய்யக்கூடிய வழிமுறை என்றால் ஜனநாயக முறைப்படி பொது வாக்கெடுப்பு, மக்களாகவே மக்கள் தேர்ந்தெடுப்பது, அதைத்தான் எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் பொது வாக்கெடுப்பு வைக்க வேண்டும் என்று 2012 துவங்கி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2014 பிரதமர் கௌரவ பிரதமர் விஸ்வநாத் சொன்னது போல் ஜஸ்ட் ரெஃபரண்டம் என்ற அடிப்படையில் ஒரு ரெஃபரண்டம் தேவை எங்களுக்கு என்ற அடிப்படையில் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். அது தொடர்ச்சியாக தற்போது பார்த்தீர்கள் என்றால் யூகே எடுத்து பார்த்தால் தற்போது நடந்த எலெக்ஷனுக்கு பிறகு ஸ்காட்லாந்து 2014 ஒரு ரெஃபரண்டம் வைக்க வேண்டும் என்று சொல்லி 52% நோ என்றும் 48% எஸ் என்று சொல்லியும் ஒரு ரெஃபரண்டத்தை வைத்திருந்தார். ரெஃபரண்டத்தின் முடிவுகள் வந்திருந்தன. எப்போது 300 வருடத்துக்கு முதல் நடைபெற்ற ஒரு போராட்டங்களும் இனப்படுகொலையா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், அவர்களுக்கு நடந்த மனித உரிமைக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எதிராக 300 வருடம் தாண்டியும் தமக்கு ஒரு சுதந்திரமாக வாழ உரிமை வேணும் என்று சொல்லி ரெஃபரண்டத்தை வைக்க 2014 ட்ரை பண்ணினார்கள். அதுக்கு முதலும் ட்ரை பண்ணினார்கள். தற்போதும் நடந்த எலெக்ஷனுக்கு பிறகு தமக்கு ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டியும்
பார்ட்டி வந்து மெஜாரிட்டி சீட்டிங் இல்லாட்டியும் கிரீன் பார்ட்டி என்ற மற்ற பார்ட்டியோட சேர்ந்தால் அவர்களுக்கு மெஜாரிட்டி வரும். ஆகவே இன்னொரு 2 வருடங்களில் மீண்டும் ஒரு ரெஃபரண்டத்தை கோல் பண்ணுவதற்கு ஸ்காட்லாந்து முன்மொழிந்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் எப்படி அதை கொண்டு போவார்கள், அதை செய்வார்கள் என்பதை இருந்து பார்க்கலாம். அதே போல பிரதமர் சொன்னது போல ஸ்பெயினிலும் ஒரு ஒரு ரெஃபரண்டம் வைத்தார்கள். ஆனால் அந்த அடக்குமுறைக்கான அரசாங்கங்கள் இலங்கையில் இருக்கும் இலங்கை அரசாங்கம் போல ஈவன்தோ அந்த ரெஃபரண்டம் வைத்து பிரிந்து போக வேண்டும் என்று மக்கள் வாக்கு கொடுத்தாலும் அந்த அரசாங்கம் இல்லை, நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லி அதை ரெஃபரண்ட் செய்தவர்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உழுக்க வைத்து செயற்பட்டார்கள். இது நாங்கள் தமிழர்கள் இலங்கையில் முக்கியமாக பார்க்கக்கூடியது ஒன்று. தற்போது கூடி இருக்கிற நடைமுறையின்படி ஒரு ஒரு யாப்பு போல, யாப்பில் ஒரு அடிஷனாக கொண்டு வந்தது போல சட்டமாக கொண்டுள்ளார்கள். ஒரு பார்லிமெண்டேரியனே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூடி இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சென்று ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத நிலைமைக்கு, அதுவும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிற்கும் போது பல மக்கள் துணிந்து நிற்பார்கள். ஆனால் தற்போது சொல்லப்பட்டிருக்கிற சட்டம் வந்து அங்கு அதுவும் பாஸ் பண்ணிப்பட்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே இலங்கை நாட்டுக்கு எதிராக ஏதாவது போராட்டங்களோ தமிழ்நாட்டுக்கு எதிராக நடத்தினால் அவரை அரெஸ்ட் பண்ணலாம். ப்ரொவின்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் பயங்கரவாத தடை சட்டத்தை கீழும் அரெஸ்ட் பண்ணி அத்துடன் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற உறுப்புரிமையே எடுக்கலாம் என்ற அளவில் தான் அவர்கள் அந்த சட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். அதிலிருந்து தெரிகின்றது எப்படிப்பட்ட அரசாங்கம் இலங்கை அரசாங்கம். இதே போலத்தான் ஸ்பெயினிலும் அந்த மக்களால் சொல்லியும் ஆனால் அந்த அரசாங்கங்கள் சிலதுகள் விடுவதில்லை. ஆனால் யூகேயோ அமெரிக்காவோ மற்ற மேலத்திய நாடுகள், ஹியூமன் ரைட்ஸை மதிக்கும் நாடுகள், மனித உரிமைகளை மதிக்கும் நாடுகள் நிச்சயமாக அதை அக்செப்ட் பண்ண வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த உலக நாடுகளை எப்படியாக எம்வசம் எடுத்து அவர்களை நாங்கள் தமிழர்கள் கேட்பது நியாயமானது நீதியானது என்பது தமிழர் அனைவருக்கும் தெரிந்தது உண்டு. பிரிட்டிஷ்காரர் அங்கிருந்து வர முதலில் அங்கு அதை கைப்பற்ற முதலில் அது 2 நாடாகத்தான் இருந்தது. அவர்கள் அதை விட்டு வந்த பிறகு 2ஐயும் உண்டாக்கி தமது அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக உண்டாக்கி விட்டுட்டு வந்தவர்களை அது அப்படியே விட்டு வந்தது. அது தொடர்ச்சியாக வந்ததால்தான் இவ்வளவு பிரச்சனையும் சிங்கள ஒன்லி லாங்குவேஜும் ஸ்டாண்டர்டைசேஷனும் வந்ததுகள் தான் மேஜர் பிரச்சனையை கொண்டு வந்தது. இதைத்தான் தற்போது இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது. தற்போது சைனாவை வைத்து முக்கியமாக சைனாவை ஸ்ரீலங்காவுக்கு வித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் சைனாவை இலங்கையின் தென்பகுதியும் மேற்கு பகுதியையும் கொடுக்கலாம், ஆனால் வட பகுதியையும் கிழக்கு பகுதியையும் நாங்கள் கொடுக்க விடக்கூடாது. அதாவது தமிழ் பிரதேசம், தமிழருடைய தாயகம். ஆகவே அதை கொடுப்பதற்கு இலங்கைக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாங்கள் இறுக்கமாக சொல்ல வேண்டிய கடமைப்பாடில் இருக்கின்றோம். அதுவும் காலத்தின் தேவை தற்போது உள்ளது. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது துரிதமாக இதற்கு என்ன செய்யலாம் என்றால், மக்களுக்காக முன்மொழியப்படும் போது அதை உலக நாடுகளும் அக்செப்ட் பண்ண வேண்டும், யுனைடெட் நேஷனும் அக்செப்ட் பண்ண வேண்டும். அதற்கு பிறகு இலங்கையையும் அடிபணிய வைக்க வேண்டும் இந்த உலக நாடுகளை கொண்டு. தற்போது சைனா வந்து பல வழிகளினால் இலங்கையை ஆட்கொண்டு தனது ஒரு கொலனியாக மாற்றி கொண்டு வருகின்றது. இது இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை, மாபெரும் பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை இந்தியா அரசும் உணர வேண்டும். முக்கியமாக அதே போல இந்த உலக வல்லரசுகளும் உணர வேண்டும். எமக்கான தமிழருக்கான நீதி நியாயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையில் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இந்த உலக நாடுகளின் கடப்பாடாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக எமக்கு நடந்த இனப்படுகொலையை எடுத்து கூறும் முகமாக யுஎனில் கொண்டு போய் அதை செய்து நாங்கள் எப்பவுமே கேட்டது அது நடக்கும்போது நிச்சயமாக ஒரு ரெஃபரண்டம் நடக்கும். எப்படி என்றால் யுஎனில் எமக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நிரூபிக்கும் போது அங்கு யுஎனின் பீஸ் கீப்பிங் போர்சஸ் ஸ்ரீலங்காவில் போய் தமிழரை காப்பாற்ற வேண்டும். அந்த நேரம் ஒரு ரெஃபரண்டத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் முதலில்
நிச்சயமாக கூடியதும் செய்யப்படுத்த வேண்டிய வழிமுறையா இருக்கின்றது. ஆனால் தற்போது இருக்கும் கால சூழ்நிலையில் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாத நிலையில் தமிழர்கள் இருக்கின்றோம் என்றால் அங்கு தமிழர்களை இன்று நான் பார்த்த நியூஸின்படி செய்தியின்படி அங்கு ட்ரோனை வைத்து ஒவ்வொரு வீட்டையுமே கண்காணிக்கின்றார்கள். வீட்டில் வெளியில் சென்று ஒரு சாமானை வாங்க விடாமல் இஸ்ரேலில் பலஸ்தீனை எப்படி அடக்கி வைத்திருக்கிறார்கள் அதே போல தமிழர்களை வடக்கிலும் கிழக்கிலும் முக்கியமாக அடக்கி வைக்க பார்க்கின்றார்கள். இவர்கள் அடுத்து செய்யக்கூடியது என்ன? வீட்டுக்குள் வந்து ஒரு கேமராவை பூட்டி எங்களை அடக்குவது. ஆகவே தமிழர்களை இல்லாமல் ஆக்குவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் முடக்கி விட்டுள்ளது இலங்கை அரசாங்கம். ஆகவே நாங்கள் தற்போது எம்மால் முடிந்தளவு அது முடிந்ததற்கும் கூடவாக எமக்கான நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், எமக்கான சுதந்திர தமிழீழம், சுதந்திர பெர்மனன்ட் சொல்யூஷன், நிரந்தர தீர்வு வேண்டும். அப்படி என்றால் தான் நாங்கள் அங்கு எமது தாயத்தில் இருக்கும் மக்கள் வாழலாம். அவர்கள் துணிந்து வெளியில் சென்றால் தமக்கு தேவையானதை தாம் நினைப்பதை கதைக்கக்கூடிய அதை இருக்கும். ஆகவே தற்போது இருக்கும் நிலையில் ஒரு ரெஃபரண்டம் வந்து இந்த மேலத்திய நாடுகளாலும் உலக நாடுகளாலும் அக்செப்ட் பண்ணக்கூடியது. அதை நாங்கள் செய்ய வேண்டும். அதை துரிதமாக செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் இப்போதே அதை முடுக்கி விட்டு அதை எப்படியாக ஒரு சில நாடுகள் எம்மை போல பல நாடுகள் கடைசியாக பல நாடுகள் எம்மை போல் சுதந்திரம் அடைந்த நாடுகள் உண்டு. அதில் முக்கியமாக நான் நினைக்கிறேன் சவுத் சூடான் தான் கடைசியாக வந்தது. அவர்களுடன் நாங்கள் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினாலும் பல அமைப்புகளாலும் தொடர்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஆகவே அவர்களும் நமக்கு உதவுவதாக சொல்லியிருக்கார்கள். இதே போல பல நாடுகள் உண்டு. ஆகவே அவர்களை இப்படியானவர்களுடன் தொடர்புகளை பேணி அவர்களை வைத்து யுஎனுக்குள்ளால் கொண்டு சென்று எம்மை நமது தேசிய தலைவர் கேட்டது போலும் விரும்பியது போலும் நம் மாவீரர்கள் விரும்பியது போலும் எமக்கான ஒரு அங்கீகாரத்தை யுஎனில் கட்டாயம் நிறுவ வேண்டும். அதனூடாக நாம் எம் மக்களை காப்பாற்ற வேண்டும், மண்ணை காப்பாற்ற வேண்டும். இது மிக மிக முக்கியம். தற்போது நடக்கும் சூழ்நிலையில் சைனா வந்து அம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு வரையும் வந்து விட்டார்கள். அங்கால் மற்ற பக்கத்தால் வடக்கு திசையால் இந்தியா பலாலியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிஞ்சி இருப்பதோ ட்ரிங்கோமலையும் மன்னார் பக்கம்தான். ட்ரிங்கோமலைக்கும் போவதற்கு சைனா அடுத்த முனைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் தற்போது இருக்கும் நிலையில் இந்தியா கூடி இந்த நமக்கு செய்த 2009 நமக்கு செய்த பிழையை மீண்டும் செய்யாமல் அங்கிருக்கும் மிச்ச மக்களையாவது காப்பாற்றுவதற்காகவும் மண்ணை காப்பாற்றுவதற்காகவும் முன்வர வேண்டும். அவர்கள் ஒரு செயற்பாடை செய்தால் அது நிச்சயம் இலங்கை அரசாங்கம் கேட்க வேண்டிய நிலைப்பாட்டுக்கு இருக்கின்றது. அதே போல இந்த உலக நாடுகளும் கேட்க வேண்டிய நிலைப்பாட்டுக்கு இருக்கின்றன. ஆகவே இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து செயற்பட வேண்டும். அல்லது அதே நேரம் நாங்கள் இந்தியாவை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காமல் நாங்கள் இந்த உலக நாடுகள் அனைத்து பரப்புலகிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நாடு நமக்காக உதவி செய்ய வருமோ அவர்களை லொபி செய்து, முக்கியமாக யூகேயில் நாங்கள் இன்றும் ஒரு எம்பியை சந்தித்து கதைத்து கொண்டிருந்தோம். அதே போல பல நாடுகளிலும் கனடாவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், பல நாடுகளில் ஜெர்மன், பிரான்ஸ் என்று பல நாடுகளில் தமிழ் உறவுகள் அந்தந்த லோக்கல் எம்பிஸ் இருக்கலாம், மினிஸ்டர்ஸ் இருக்கலாம், all the way to prime ministers to presidents அவர்கள் வரை சென்று எமக்கான உதவிகளையும் எமக்கான நிலைப்பாட்டையும் எடுத்து கூறி எமக்கான சப்போர்ட்டை எடுத்து யுஎனில் அதை நிறுவ வேண்டும். அதை நிறுவி ஒரு ரெஃபரண்டை இவர்களுக்கு அடைச்சா கேட்பார்கள், ரெஃபரண்டத்தை வைப்போம் என்று வையுங்கள், அதை வைக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் நிச்சயமாக கேட்பது. அவை அதனூடாக மக்களை சொல்லட்டும், மக்களை தெரிவு செய்யட்டும். வட்டுக்கோட்டை தீர்மானம் எப்படி என்பது அனைவருக்கும் தெரிந்தபடியா. ஆகவே தமிழ் மக்கள் எமக்கான சுதந்திரத்துக்காகவும் எமக்கான அடிப்படை உரிமைக்காகவும் எமக்கான நிரந்தர தீர்வுக்காக நிச்சயம் எப்போதுமே குரல் கொடுப்பார்கள், செயற்படுவார்கள்.
அந்த அடிப்படையில் அதை தெரிந்துதான் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அதை கொடுக்காமல் இருக்கின்றது. ஆகவே இந்த உலக நாடுகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அழுத்தம் எமக்கான ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். அதற்கு ஒரு மேக்சிமம் நீங்கள் கேட்கக்கூடியது என்றால் ஒரு ரெஃபரண்டத்தை, அதை எந்த நாடாக இருந்தாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை செய்வோம். அது முக்கியமாக யூஎனில் ரெக்கக்னிஷன் வந்தால் நிச்சயம் நமக்கான விடிவுகள் வரும் என்பதுதான் எனது நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக தற்போது இருக்கும் கால நேரம் வலு இக்கட்டான கால நேரத்தில் நாங்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமது சமுதாயம் வாழ வேண்டும். எமக்கான நிலங்கள் அபகரித்து போகாமலும் எமக்காக போராடிய மாவீரர்களின் கனவு பலிப்பதற்காகவும் நாம் செய்ய வேண்டிய கடமைப்பாடு இது. ஒவ்வொரு தமிழருடைய கடமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே அனைத்து தமிழரும் யூகேயில் மட்டுமல்ல, இதை பல நாடுகளிலும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். தற்போது இலங்கையிலும் ஒரு இளையோருடன் நான் கதைத்திருந்தேன். ஆகவே இதை இப்படி பல நாடுகளில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதே போல பல நாடுகள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் செயற்பட வேண்டிய காலம் தற்போது கைகூடியுள்ளது. அதை தவற விடாமல் அனைத்து தமிழ் மக்களும் மக்களுக்காக நிச்சயமாக குரல் கொடுத்து செயற்பாட வேண்டும். குரல் கொடுப்பது மட்டும் காணாது, செயற்பாட்டில் இறங்க வேண்டும். செயற்பாடு முக்கியமான செயற்பாடாக, முடிவான செயற்பாடாக நாங்கள் பார்ப்பது ரெஃபரண்டத்தை ஒரு பொது வாக்கெடுப்பை வைத்து உலக நாடுகளாம் அக்செப்ட் பண்ணி யூஎனாலும் அக்செப்ட் பண்ணி மக்களை காப்பாற்றுவது. ஆகவே அதற்கு நாம் அனைவரும் ஒன்றாகவும் ஒற்றுமையாகவும் செயற்படுவோம் என்று மாவீரர் மீதும் தேசிய தலைவர் மீதும் உறுதியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி யோகி அவர்களே, மிக்க நன்றி உங்களுடைய கருத்து பயிலுக்கு. மற்றும் தமிழ் மக்களுக்கு இரட்டை குரல் துப்பாக்கியாக இப்ப எங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றது இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த இன அழிப்பும் மற்றும் இந்த ரெஃபரண்டம் என்று சொல்லுகின்ற ஐநாவால் செய்யப்படுகின்ற பொது வாக்கெடுப்பு. இதை நோக்கி ஒவ்வொரு தமிழர்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய தனித்தமிழீழத்தையும் பெற்று நாங்கள் சுதந்திரமாகவும் இறைமையுடனும் பாதுகாப்பாகவும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்ற கருத்தியலுடன் நாங்கள் செயல் திட்டத்தில் ஈடுபட வேண்டும். இதற்கான செயல் திட்டத்துக்கு அடுத்ததாக நாங்கள் இது ரெஃபரண்டத்தை பற்றி எப்படி கருத்துக்களை நாடு கடந்த அரசாங்கத்தின் அரசவையிலிருந்து வந்த காணொளியை பார்க்கலாம், தொடர்ந்தும் பார்க்கலாம். In politics, diplomacy, and in the media, we are extremely pleased and honored that he is one of the leading experts on referendums, and he also specializes in comparative politics. And in addition to his academic work, Professor Matt Quattro writes open editorials for The Guardian, Newsweek, El País, the Foreign Policy, and the LA Times. He's the author of a very highly acclaimed biography on Angela Merkel and Europe's most influential leader. And so we are very deeply honored, Professor Matt Quattro, and to have you with us. So may I now invite you to come and deliver your presentation. Thank you very much. I really appreciate that. And thank you also, Prime Minister and Madam Deputy Speaker and distinguished colleagues. I can see some of you I know from before. I can see Nimal is sitting right next to me, a dear old friend of mine for many, many, many years. I can see Dane Waters also here, who's not a friend of mine, but he, I'm being slightly facetious, of course. We also go back many, many years and have worked alongside each other. So it's great to see you two here, Dane, of course. So I think when I have
have had the pleasure to address audiences like yours, my role is often to sort of come in at the high theoretical level, and then other people tend to look at the more sort of practical issues. And some people would sometimes say, well, it's all good in theory, but what is it like in fact? I think actually in many ways the theory can be enormously illuminating for the road ahead. I think it's important sometimes that we learn from the past in order that we are not condemned to relive it, if you like. What I will be talking about here today is basically three things. I'll be talking about, as it was billed, if you like, the world history of similar referendums. Of course, there have been referendums on many issues throughout history. Then I will look a little bit about their success rate, and I'll also look at the conditions under which, legally speaking, it is permissible to hold a referendum. And I think just lifting the veil a little bit on the latter issue, a lot of people say, well, you know, the various governments won't accept that and it won't be legal. Well, I would actually disagree. I think there are a number of ways in which this referendum would be just, fair, reasonable, and legal. But to start with sort of the history lesson, because that's the brief I've been given, if you like. It is interesting when we're talking about the referendum in history that they have been with us for roughly 700 years. The history of independence referendums, indeed, in some ways, the history of referendums has been the history of people rising up against very dominant powers where you think they wouldn't have a chance in the first place. The very first recorded referendum ever held was held way back in 1707, when the people of Lyon in southern France decided that they didn't want to be part of the Holy Roman Empire. And in those days, the Lyonnois, I suppose, or Lyonnais, I suppose they're called in French, decided that the only way that they could actually show that that it was the will of the people was by holding a referendum, or they called it a plebiscite in those days, using a term that the Romans had used. The Romans had these plebiscita. Julius Caesar, for example, was a great believer in plebiscita or referendum. So it has a bit of a long history. But the people in Lyon who had the referendum in 1307 wanted not to necessarily just sever the ties from the Holy Roman Empire. What they wanted to show was that there was popular approval for that it was a thing that would be impossible for the Holy Roman Empire to enforce their will if all these people who lived in Lyon at the time were opposed to it. After that 1707 referendum, there was another referendum when the French wanted to end a treaty that they had made with the Spanish government. That was in 1527. Now, I know this is not a history lesson, although I was asked to give one. And at that stage, again, it was that the argument was put forward by King Francis of France, saying that when it comes to sovereignty matters, you need to have the consent of the people, because the consent of the people ultimately is what makes it possible to govern. Now, of course, these countries at that stage were by no means democracies. It wasn't as if the king was elected, but it was seen to be crucial that if you wanted to continue to have sovereignty over this area, if you wanted to be in a position where you could actually implement policies, you actually had to have the support of the people living there, because otherwise they would just be obstructionists. We can then sort of fast forward from some of these referendums to around the time of the First World War. After the First World War, there were a lot of referendums on where to draw the borders,
if certain people had to be included in a particular territory or not. There was, for example, the referendum in Schleswig-Holstein, which had been a place where they had fought some of the bloodiest wars in the 19th century had been fought over this. And it's famously said that Lord Palmerston, the British Foreign Secretary at the time, said there are only 3 people who know how to solve the Schleswig problem. The Schleswig problem was very much sort of like certain people were being in northern Germany, were living under the Danish government, and they weren't best pleased with that. Had been what amounted probably to a genocide, and the argument then from Palmerston was there were only 3 people who knew how to solve the problem. There was a German professor who alas had gone mad, there was Prince Albert who alas was dead, and there was himself who alas had forgotten it. Now that particular problem was seen as an intractable problem because they hadn't come up with a very obvious solution to just ask people what they wanted. And after the First World War, there was a referendum. Schleswig-Holstein, there were also referendums in other parts in Upper Silesia, which is now present-day Poland. And in all those places where they had a referendum, the matter was settled because it was seen as being the will of the people. What is interesting about some of these referendums that I've mentioned there is that they were referendums that also involved people who weren't living there. And therefore it is in some ways pertinent to the current discussion. So ever since the First World War, there has been a possibility of having referendums by people who are living in the diaspora, which of course famously was also the case when East Timor voted for independence in 1999. If we're looking again at the sort of the history lessons of these referendums, then I think it's probably important to say that it is not, and I think it's probably evident for you, for most of the people who are watching today, that it is not a simple thing to do. There are, of course, the logistical matters, and Dane will come back to that shortly and speak with more authority and eloquence, I'm sure, about that topic. I wrote an article a couple of years ago, which was mainly for an American audience, which was called the Neil Sedaka Theory of Politics. Breaking up is hard to do. And I think generally speaking, breaking up is hard to do in international affairs. And I suppose with that in mind, it is useful to look a little bit at the referendums that have taken place. Now, including some of these votes that I have mentioned before, there have been altogether about 70 referendums on independence or on sovereignty or on creating new states. And of these 70 referendums, 44 have taken place since 1980. In fact, 42 have taken place since 1990. In all of these referendums, these 42 referendums or 44 referendums, depending on whether you want to have 1980 or 1990 as a cutoff date, of these referendums, only 3 have not been passed. So the overall success rate of independence referendum is incredibly high. So 3 out of 44 is a fairly high percentage. However, if we take those 41 successful referendums, then it's only 16 examples of those that have led to the creation of a new state. So having a referendum is a very strong indication that the people in question want to create this state, but it is only the beginning of the process. To have the referendum. In a way, the difficult work starts after that. It is possible to do that. And having said that, and you come into, of course, the issues about recognition. Also, in many of the cases where a new state has been established, what characterizes most of these places is that there has been an ethnic conflict in many of these cases, and there has also been what
whether it's recognized or not, amounts to a genocide. For example, Bosnia-Herzegovina was a case of a country where there had been a genocide, and that weighed heavily on the minds of those people who recognized the country afterwards. I think it's just pertinent to say that. You can draw your own conclusions if you want to. It's also important to say that if you're looking at places where they have established a new state, then in all those cases have there been referendums. Some people sometimes say, well, Kosovo didn't have a referendum. That's in fact not true. Kosovo had a referendum in the 1990s, but it was only in the 2000s, I think 2010 from memory, that a referendum led to the establishment of the Kosovo state. I've been involved in a number of referendums. I've been involved in the referendum in Bougainville most recently. I've also been involved in the referendum in South Sudan. The former has not yet led to the establishment of a new state, but of course the one in South Sudan led to the establishment of a recognized new state. The question I often get when I'm being asked about or asked to give these presentations is the legal issue. I have, for my sins, I am a lawyer as well as I am a political scientist. And if I can sort of move away from the if you like, the political science hat and put on my legal cap, as it were, then I'd like to say a few things about when you have a legal right, if you like, to have a referendum. Some people often say that there are only 3 conditions under which you can have a referendum. I think if you actually look at the jurisprudence of the international courts and all the legal precedents, there have been of opinions, legal opinions on the establishment of these referendums. It can basically be summed up in these 4 points. You have a right to a referendum if you are a former colony, if you're recognized by the UN as a former colony. So for that reason, countries such as, for example, East Timor had a right to a referendum because it was recognized as a former colony. And indeed, that would be the case also for Western Sahara. Now, Western Sahara, and I think Dane might mention as an example shortly, but hopefully not stealing your thunder, Dane. In that particular case, Morocco has been, put it mildly, rather uncooperative. Also, Kashmir is another case of a place where there is a right to a referendum by virtue of that being a former colony. Then the other possibility of a referendum is when there is a constitutional provision for a referendum. For example, in the constitution of the now defunct Yugoslavia, when it was Yugoslavia and when it was the socialist federal state of Yugoslavia, there was a provision in their constitution that allowed for a referendum on independence. That was also true for the Soviet constitution, in fact, until 1977, and is presently true for the Ethiopian constitution. Now, I've mentioned those examples, and probably some of you who've gone to school at the time when I was at school, which is a long time ago, will know that all those cases are not democratic states, and indeed the rules as they exist may not actually be a good indication of that. But it's, legally speaking, if you have a right constitution to an independence referendum, then you can have it. One of the cases actually of that is Greenland, which is technically part of Denmark. They have a right to independence as currently interpreted by the Danish constitution. Then you can also have a situation where there is just an agreement that Scotland here in the United Kingdom and the British government in 2013 agreed the Edinburgh Agreement, which allowed Scotland to hold an independence referendum, and then it went ahead there. Now, those are sort of the typical examples, and typically people will say, yes, you have a right to a referendum if you meet those conditions. But there is another one
recognized by international courts of that. So, for example, there's been the whole issue as to whether the referendum in Catalonia in present-day Spain was legal, and because there are no constitutional provisions for that, the Madrid government didn't agree to it, and Catalonia is not a former colony. Now, the argument in international law is that if the country or the country that wishes to secede has no recourse through democratic means, if it's actually a dictatorship, then they are allowed to have a referendum. So if you look at a country like Spain, yes, the government was very heavy-handed in the way they dealt with the issue, but Spain is that's not even debatable. Spain is a democracy. They have free and fair elections. They have a high rating on Freedom House and so on. And therefore, for that reason, the Catalan referendum, while it might have been fair, was legally speaking not constitutionally wasn't in line with the Constitution of Spain, and therefore was as what we would call illegal, I suppose, in legal terms, or ultra vires is the very legal term, if I should sound a bit like a solicitor. However, there are a number of other referendums that were legal. For example, when Kosovo held its referendum, then it was part of a non-democratic state. When Kurdistan held its referendum, it was part of a non-democratic state. Iraq is not, as constituted now, a democracy. And if you look at the government in Sri Lanka, the way that they're behaving is certainly not democratic. So from a legal point of view, one could very easily argue, and I would argue, that there is a just cause for having a referendum. It's not only just, it's also fair, and above all, it is legal, positively legal to have that referendum. So it would meet that criteria, and you would, from a legal point of view, be able to go ahead with the referendum. Of course, whether such a referendum succeeds and who's going to vote and how to organize the vote is a whole different kettle of fish. And also, if you were to be successful in having that referendum, there would be a lot of hard work afterwards to convince the 2/3 of the members of the UN to recognize you, and there has to be a majority in the UN Security Council. A lot of lobbying will go on at that stage. But in conclusion, I can say that referendums have been with us for 714 years. And in most of the cases where countries have been established, and in all the cases where countries have been established after 1990, there has been a referendum, because the gold standard of any political system today is the will of the people. And I think, if I can sort of coin a phrase that I've used before, an oppressed people is always right, and an oppressed people always has a right, and that right is the right to self-determination through an independence referendum. Thank you very much, Prime Minister, Mr. Deputy Speaker, and distinguished guests and attendees. Thank you very much. Thank you very much, Professor Matt Quattrap. This is an excellent, brilliant presentation. Thank you very much. And மிக்க நன்றி பேராசிரியர் மேட் குவாத்ரப் அவர்களே. மேட் குவாத்ரப் அவர்களின் கருத்து பொது வாக்கெடுப்பின் நமக்கான ஒரு அரசியல் தீர்வை குறித்து அவருடைய கருத்தானது ஒரு உலக வரலாற்றை சார்ந்த ஒரு பார்வையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கான ஒரு 700 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு வரலாற்றினை மிக ஆழமாகவும் மிக கருத்தாக்கத்துடன் நம்ம எடுத்துரைத்தார். அவர் எடுத்துரைத்த கருத்தாக்கத்தின் மையமாக சொல்ல வேண்டும் என்றால், இறையாண்மைக்கு மிக முக்கியமான ஒரு மக்களின் ஒப்புதல் தான் இறையாண்மைக்கின் அடிப்படை தத்துவார்த்தமாகவும்,
மக்களின் ஒப்புதல் இல்லாமல் இறையாண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அவர் அழகாக சொல்லும் பொழுது sovereignty is based on people's consent என்று கூறினார். உலக வரலாற்றிலும் ஏறக்குறைய ஒரு 700 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு இருந்தாலும் அண்மை நூற்றாண்டுகளில், குறிப்பாக கடந்த 2 நூற்றாண்டுகளிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் நடந்தேறிய பொது வாக்கெடுப்புக்கான ஒரு சரித்திர வரலாற்று பார்வையுடன் அவர் கூறிய 41 நாடுகளில் 41 கட்டங்களில் குறிப்பாக இந்த பொது வாக்கெடுப்பு என்ற ஒரு நெறிமுறை வெற்றி பெற்றதாகவும் அதற்கான வெற்றிக்கான சதவீதம் என்பது ஏறக்குறைய 95க்கு மேலான வெற்றிக்கான ஒரு சதவீதங்களாக சொல்லும் பொழுது அதில் 44 பொது வாக்கெடுப்புகள் வெற்றி பெற்ற நிலையில் அதில் 16 பொது வாக்கெடுப்புகள் ஒரு புதிய தேசமாக உருவாவதற்கு ஒரு வழிவகுத்ததாகவும் கூறுகின்றார். இதை நமக்கு மிகவும் ஊக்கமளிக்கின்றது இதை கேட்கும் பொழுது. அதே போல் இந்த வரலாற்று பார்வையிலும் அதோடு மட்டுமல்லாமல் சட்ட ரீதியான லீகல் பெர்ஸ்பெக்டிவ் என்று சட்ட ரீதியான பார்வையை அவர் எடுத்துரைக்கும் பொழுது அதற்கான அடிப்படை கருவிகளும் அடிப்படை காரணங்களை பற்றி சொல்லும் பொழுது எந்தெந்த சூழலில் இருந்து இதற்கான பொது வாக்கெடுப்பு என்ற ஒரு நிலைப்பாடுகள் நாம் கோரலாம் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக காலனி ஆதிக்கத்துக்கு உட்படுத்தப்பட்ட பகுதிகளாகவும் ஒரு நாட்டிலோ அல்லது வேறொரு நாட்டின் ஊழலாக காலனி ஆதிக்கத்துக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் நாம் இதற்கான ஒரு வேண்டுதலை முன்வைக்கலாம். அதை ஈஸ்ட் திமோர், வெஸ்டர்ன் சஹாரா போன்ற பகுதிகளை உதாரணமாக கூறினார். பிறகு அரசியல் சாசனம் ரீதியாக பொது வாக்கெடுப்பை வேண்டுவதும், அரசியல் சாசனத்தில் என்று சொல்லும் பொழுது அதில் சட்ட ரீதியாக அந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷன் அரசியலில் அதில் பதிவு எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது மூன்றாவதாக அவர் கூறிய காரண கருவிகளில் உடன்படிக்கை ஊடலாக இந்த பொது வாக்கெடுப்பை நாம் கோரலாம் என்று சொல்லும் பொழுது இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாந்துக்கும் நடந்த உடன்படிக்கையை அவர் கூறும் பொழுது ஒரு அண்மை காலத்து வரலாற்றையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. 4வது காரண கருவியாக அவர் சொல்லும் பொழுது பொது வாக்கெடுப்பை கோருவதற்கு குறிப்பாக ஜனநாயக கோட்பாடுகளை மதிக்காமல் ஏதேச்சதிகாரமான போக்குகளை கையாளுகின்ற அரசுகளும் மற்றும் அந்த கொடுங்கோளர்களின் ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜனநாயகத்திற்கு புறம்பான ஒரு சூழலை பற்றி வைத்து அவர் குறிப்பிட்டார். அவ்வாறு அவர் குறிப்பிடும் பொழுது குர்திஸ்தான் என்ற ஒரு நடந்தேறிய ஒரு வாக்கெடுப்பிலும் அதே போல் அதோடு மட்டுமல்லாமல் இலங்கையின் அரசியல் சூழல் குறிப்பாக ஜனநாயக பண்புகளை மதிக்காமல் எதேச்சதிகாரமும் சிங்கள பேரினவாத சூழலில் அங்கு ஜனநாயகத்திற்குரிய எத்தகைய பண்புகளும் இல்லாமல் இருக்கின்ற சூழலில் இந்த 4வது காரண கருவி என்பது மிக நமக்கு ஒரு உந்துதலாக இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பொது வாக்கெடுப்பில் யார் பங்கேற்கலாம், அதை பங்கேற்பதற்கான வரைமுறைகளை பற்றி பேசும் பொழுதும் நம்முடைய வாதங்களையும் நாம் எடுத்துரைக்கலாம் என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக கூறினார். இத்தகைய ஒரு கருத்துக்களை முன்வைத்தமைக்கு பேராசிரியர் மேட் லத்ரோப் அவர்களுக்கு இந்த அமர்வின் சார்பாகவும் இந்த அமர்வின் நடத்துனராக நான் என்னுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். Thank you very much, Professor Matrop, for your very inspiring and very excellent guidelines on this referendum question. Thank you very much. Before I invite Mr. Dan Waters, and so let me have the pleasure of introducing Dan Waters to the audience. And Mr. Dan Waters is the founder of the Initiative and Referendum Institute at the University of Southern California. And Mr. Dan Waters also helped to co-found the Initiative and Referendum Institute in Europe. And he serves on the board of the Citizens in Charge Foundation. And in fact, he is also, he carries a very distinguished, he's all over. He worked in 6 continents with elected officials and activists and non-governmental organizations, government entities, including
the United Nations, the United States, the Department of State, the International Republican Institute on governance issues. And to cap this all, and he has been a political appointee in President George H.W. Bush administration, served as the political director of the Humane Society of the United States and the Humane Society Legislative Fund. And so let me invite Mr. Dan Waters to make his observations and presentations on this about what he calls as the referendum wins, and direct voting and stop voting and start voting campaign, your interest in supporting the Tamil search for a political solution and the role of actors. Mr. Dan Waters. Well, thank you for having me. I appreciate the opportunity to speak to all of you today. My regards to the Prime Minister, all of the other distinguished guests here today, and Matt. It's always difficult. Listen, when we do conferences and lectures, I typically like to go before Matt because people will think that I'm the smart one, but Matt's the smart one, so therefore, I will try to make it exciting and entertaining, but I don't know if I can live up to the same level as the dear old professor there. And of course, he dressed up as well, so he even looks more distinguished than I do. But let's what my expertise, if you want to call it expertise, is how to make things happen. Here's what's going on in the world. Now, one thing that I think the Prime Minister said earlier, and which I'm sure that I see around the world in many causes, is that when people have been fighting for so long for justice, and whatever that justice is that there comes a point in time where they start losing, they start having doubts about whether or not they can accomplish and get the justice that they deserve, that they rightfully deserve. My first suggestion before we start talking about specifics is that I really do believe that everyone on this call, even though you've been fighting for decades for justice, I really think that we need to look at at the world as it's a new era. It's a completely new era. And I think that what the Prime Minister has done, and so many of you have done, is that you have built a tremendous foundation to build on. But your journey is extremely difficult, there's no doubt about it. But I do believe that what is critical for you to be successful is to start thinking about the world, that the world is different. And I say that for a couple of reasons. Listen, I think we're on the verge of a new world order, and I hate using the term and the phrase new world order, but I mean, if you look at the fact that, for the last 4 years, once again, this is not about whether you're a Republican or Democrat or you believe in President Trump or Joe Biden or, the European Union and Macron. I try to talk what I believe are, more factual, the factual political realities, because that's my background, politics. It's what I've done around the world and what I continue to do around the world. I'm actually currently in Ukraine, where I'm working on the issue about the Russian aggression in the eastern part of the country in Crimea, which is very relevant and which I'll talk about here in a second. But for the last 4 years, the world has been awash in uncertainty. Now, a lot of that has to do with a lack of U.S. leadership in foreign policy. But it's also because what every single person has dealt with is COVID, what's going on with the economic uncertainties and the impact it's having in every single country in the world. I don't care whether you're first world, second world, third world, the impact is astronomical. But from this, with a new president of the United States and with the world coming out of COVID, I think that you're going to see a greater focus on democracy. I think you're going to see a greater focus on trying to get the worlds and the countries to work together. And I do believe that represents a tremendous opportunity for your effort, for example. I mean, listen, who would have guessed and who would have thought that the Armenian genocide would have been recognized? I mean, the Armenian genocides, the Armenians have been trying for so long to be recognized, the genocide to be recognized. And honestly, some people would say out of the blue, the US president decided to recognize the Armenian genocide. Now, why did that happen? We'll come back and talk about that here in a second.
But what you also see is that you see right, wrong, or indifferently, you see Russia, you see China developing their own alliance. Then you see the United States with the new president trying to build more democratic institutions. President Biden has talked about creating a League of Democratic Nations. Now, the critical part about that is that the United Nations, which is a wonderful organization in so many ways, is not just representative of democratic nations, it's a representative of all nations. And I do believe that there is an important aspect here that democratic nations typically have a greater opportunity to find ways to support your cause than other countries that aren't typically democratic. Now, I only talk about all this is because for those who might be losing hope in accomplishing your goal, don't lose that hope, because I truly believe that now represents a tremendous opportunity for what you want to do. And listen, I think that you're going to see, I think you're going to see as part of this new paradigm shift, this new world order, as I said, I hate to use that phrase, but I'll use it for this conversation. I think you're going to see Taiwan eventually gain international recognition as an independent country. I believe that you're going to see Russia is forced to pull forces out of the eastern part of Ukraine and allow for the territorial integrity of Ukraine to be restored. I think that you're going to see Crimea returned back to Ukraine as part of its territorial integrity as well. I think you're going to see changes taking place in Western Sahara. I think you're going to see changes taking place in Somaliland. I think you're going to see greater international recognition there. I think you're going to see, given this new potential world order, I think the opportunities for Bougainville to gain the international recognition it deserves, it needs to happen. But when I talk about all these other things that are happening around the world, what you have that a lot of people don't, and this is not necessarily the greatest thing in the world, you have such a tremendous story. You have an emotional story. You have something that once the world knows about what happened, they're going to support you. And I think that that's where you have the greatest opportunity, is that, Catalonia. Listen, I love Catalonia. I love Spain. I love the fact that they're fighting for their independence. But one of the reasons that they have not been successful is that what is their story? People argue it's an economic story. It's an economic, they're tired of being the financial support for the rest of Spain. Okay, well, most people think, okay, great. You don't want to have somebody pick your pockets, so great, wonderful, whatever. I don't see Catalonia, as much as I strongly support any entity's opportunity or right to self-determination, I don't see them being successful anytime soon, because what is the basis for their wanting their independence? It's an economic argument. Your argument for a homeland, your argument for a referendum is because of an injustice, because of a genocide, because you are losing who you are as a people, because you have a country that has decided that for whatever reason that you're not worthy of having that recognition. Once the international community sees that, they're going to say, oh, wait a second, there is an injustice. So what has to happen, and I'm not going to talk too long because there's just so many things I can talk about as far as, comments, is asking specific comments, is that what you have is your story and your narrative, that what the Prime Minister has done, and so many of you have done, is that you've been working top down. You're trying to get the United Nations to recognize the genocide. You get the United Nations to recognize the human rights violations. There has been so much amazing work done. Now what has to happen is that we have to start building from the ground up, and not just from the bottom up when we talk about Tamils or we talk about people who are in the diaspora. We are talking about every single person on this planet. Listen, one of the reasons South Sudan was able to become its own country is because of the world knew what happened there. The world knew about the starvation. The world knew that people, human beings like them, were dying every day. Sadly, it is that emotional story that gets people to push back. It wasn't leaders of the world deciding one day that, okay, we need to recognize South Sudan, or that we need to do this. It was their constituents saying, hey, listen, enough is enough. You must stand up and do something.
And that's what you guys can do. And that's what we are committed to helping the world know, is that when people in the United States, everyday people, understand the genocide, understand what has happened, they are going to start putting pressure on government authorities to take action and push for you. When people in the European Union, whether it's the, well, I can't even say the UK, part of the European Union now, and I have to say the UK and European Union because, you know, I'll blame it on Matt. You know, listen, you have to extend your conversation now, Matt, because I can't just say EU, I have to say UK and EU. But the reality is, in the UK, convince the people and let them know your story, they're going to push for action. People in the European Union, let them know your story, they're going to push for action. Now, one question the two questions that the Prime Minister asked is, what if Sri Lanka doesn't allow this to happen, doesn't allow a referendum? Well, the reality is we have to make it so that they have no choice. It's like Russia pulling out of eastern Ukraine. They don't want to do it, but when they have no choice, they will do it. And that's what we have to do. We have to convince the world to put the pressure on Sri Lanka that they have no choice. And the people to put that pressure on them are you and your stories. And people are going to hear those stories, they're going to embrace those stories, and they, on behalf of you, are going to demand action to the point that the United Nations can't say no, that Sri Lanka can't say no, that the European Union can't say no. Listen, there's a million reasons, I'll be blunt with you, there are a million reasons to sit here and say, oh, we're not going to get what we want. And the difference between, and that is truly the difference between independent countries that have now become independent countries versus those that don't have a chance. Listen, Western Sahara, I've done work in Western Sahara. I think it has a tremendous opportunity. I think the Moroccans and the Algerians, and there's been so much injustice there. And I think, but the reality is, nothing against Western Saharans, but they don't have the story that you do. That is the value of your heritage and your history. So I'll say just a couple of closing comments. The most important thing to your success is being unified in what you want. Now, once again, it's not my decision what the Prime Minister and the Tamil and TGT decide that they want, but the reality is you need to push and not lose hope in having a binding referendum. Don't go down the path of Catalonia. This is just my recommendation, right? Don't go down the path of Catalonia. Don't waste all your valuable resources and your story on a non-binding referendum. You have the legal right to do whatever you want to do, but don't waste that energy and effort and limited resources on that. Come to terms that you want a binding referendum for a homeland, number one. Number two, you want recognition for the genocide. You need to be strong in what you want and very clear in what you want. Because when you go out and tell your story to the rest of the world, at the end of that story, and they are feeling your pain and they're feeling the injustice, they will want to help and take action. And you must tell them, listen, we want two things: our own homeland and recognition for the genocide. That's what you do. Now, how can you do that? Listen, it's not just up to the Prime Minister. It's not just up to the leadership. It's up to each and every one of you. And you guys can do it in very simple ways. One, start recording it. Listen, many of you may have already done this in many other ways, but start recording your history. Start even just writing your histories down, recording it video, recording it through sound or whatever you want to do. But, you know, some of you may not have been part of what happened actually in Sri Lanka. Many of you may be part of the diaspora. But tell your story about how it impacts you. Tell the story about how you are losing your culture and your heritage. You know, pretend that you are walking down the street and someone says, what do you want? You need to be able to make the most emotional argument you can for what you want. So I'm asking you to make that your priority. Write it down, record it. Start providing that information, number one. Number two, anybody you know around the world, regardless of nationality, I am asking each and every one of you to start building out your social media platforms and educating the world about what's going on. Make own personal posts every single day or every week or every month where you put pictures up about what happened.
Spread the word, because once we start working on other ways of bringing that recognition. Listen, I've seen this in India. I see it in Russia. I see it in Ukraine. I mean, you have Sri Lanka and other countries may try to shut down TGTE social media platforms like they've done, but they can't shut down every single one of your platforms. So you need to spread your message as well and get that message out there. Listen, you can be successful. You can. I know you can. Okay? But it's going to require work. And there are a lot of reasons to give up hope. There are. Listen, I go to Eastern Ukraine and to the Donbass region, and most Ukrainians have left, and but there's still some there that have no where to go, and they've lost hope. It's hard to have hope. But if there is no hope, there is no future. If there's no hope, there's no success. If there's no unity, there is no success. And this is the things that each and every one of you can do. Prime Minister doesn't have to, he can have hope all he wants, but if you don't have hope, he won't be successful. So, listen, I'm happy to take questions, and very specific questions. I'm a technocrat, Professor, Matt his head is this big, not only because of his ego, but because of his knowledge, okay? I'm just a very focused individual I'm a technocrat if you get down to it. But I really do believe you can do it. But once again, I ask you, don't think about the past. Don't think about the failures of the past. View everything that's happened in the past as building a strong foundation for the future. But you have that story. Let's put that story to work. Let's get you what you need and what you deserve, and that is your own homeland through a referendum, which you have every right to do. Anyway, those are my remarks. Thanks for having me. Thank you, Mr. Dan Waters, and thank you for a very, very inspiring presentation. It's quite inspiring indeed, actually, from one point that, from an academic and historical worldview, from another perspective of a very inspiring and an activist and a ground level presentation. பேராசிரியர் உரைக்கு பிறகு, வரலாற்று சார்ந்த ஒரு உரைக்கு பிறகு, Dan Waters அவர்களுடைய உரை என்பது மிகவும் ஒரு நம்பிக்கை அளிப்பதாகவும் ஒரு விழிப்புணர்வு தளத்தில் இருந்தும் நமக்கு அவர்களுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தார். அவருடைய கருத்துகள் நாம் வாக்கெடுப்பிற்கான ஒரு ஆயத்தங்களை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை மக்கள் அவர் கருத்துக்களை எடுத்துரைத்த பொழுது களப்பணியாளர்கள், தி ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற களப்பணியாளர்கள், அதோடு மட்டுமல்லாமல் அந்த களப்பணியாளர்களை தேசிய விடுதலைக்காகவும் தேசிய சிந்தனையுடனும் பணியாற்றுவதற்குரிய உலக அரசியல் பார்வையை பற்றியும் மிக ஆழமாக ஆனால் எளிமையான முறைமைப்பில் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன என்பதை பற்றி அவர் சொல்லும் பொழுது there are shifts and changes in the world order என்பதை அவர் மிக அழகாக எளிமையாக எடுத்துரைத்தார். அதற்கான காரணங்களை சொல்லும் பொழுதும் அமெரிக்க அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையில் தலைமையின்மையை பற்றி சொல்லும் பொழுது அதற்கான ஒரு நிலைப்பாடுகளையும் பேசினார். அதோடு மட்டுமல்லாமல் ஆர்மேனியர்களின் அவர்களுக்கு எதிரான நடந்தேறிய இனப்படுகொலைக்கான ஒரு அங்கீகாரம் என்று சொல்லும் பொழுது the recognition of the Armenian genocide என்று சொல்லும் பொழுது அதை எவ்வாறு நடந்தது, எதற்காக நடந்தது என்பதை பற்றியும் அதற்கான உலக அரசியல் சூழல், இன்றைய அரசியல் நிலைப்பாடுகளையும் அவர் சூட்சமாக அனைத்து கருத்துக்களையும் சொல்லும் பொழுது நாம் இழக்கக்கூடாது. ஏனெனில் இப்பொழுது உலக கட்டமைப்பில் மாற்றம் நிகழ்ந்து வருகின்றது. நாம் ஒரு மாற்றத்தின் நிழலில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது தாய்வான், சோமாலியா, சஹாரா பற்றி
அரசியல் மாற்றங்களை அவர் மிக எளிமையாக கூறினார். நாம் ஒரு தனி நாடு தாயகம் வேண்டுகின்றோம் என்பது சொல்லும் பொழுது அதன் பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ வேறொரு காரணங்களை சொல்லாமல் மிக உயர்ந்த கருத்தாக நீதியின் அடிப்படையில் on the basis of the principle of justice என்று அவர் சொல்லும் பொழுது நமக்கு மிகவும் ஒரு ஆழமான ஒரு நீதியின் பார்வையில் நாம் வேண்டுகின்றோம் என்பதற்கான ஒரு நினைவூட்டலையும் அந்த கருத்து உரையை அடுத்ததாக அவர் சொல்லும் பொழுது சூடான் நாட்டிற்கான அவர்கள் தனி நாடும் மற்றும் பொது வாக்கெடுப்பு வேண்டிய பொழுது அந்த நாட்டில் நடந்த நிகழ்வுகளை எவ்வாறு உலக பார்வையில் அந்த உலக நாடுகளின் பார்வையில் அது எடுத்து செல்லப்பட்டது. அதே போல் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை இப்பொழுது மட்டுமல்லாமல் இதை மேன்மேலும் உலக மக்களுக்கு அதற்கு ஒரு இனப்படுகொலைக்கான எல்லா பாத்திரங்களையும் அதோடு தனிநபர் ஒரு சமூகம் ஒரு இனம் அது தேசியம் என்ற ஒரு இருந்து பல முனைகளில் இருந்து நாம் இந்த இனப்படுகொலையை குறித்து நாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தையும் நமக்கு விளக்கினார். அதோடு இலங்கையில் இன்று நிலவுகின்ற சூழல் எல்லா நாடுகளுமே எல்லா நாடுகளுமே இந்த பொது வாக்கெடுப்பு என்று சொல்வது ஏற்றப்படும் பொழுது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். இலங்கையை பொறுத்தவரையில் அந்த காரணம் தவிர்க்க முடியாத காரணமாக இருக்க வேண்டும். அந்த தவிர்க்க முடியாத காரணம் என்றது சொல்லும் பொழுது மிக மிக ஆழமான ஒரு கருத்து சூழலுக்கு தள்ளப்பட வேண்டும் அரசியலும் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது உங்களின் குரல் தமிழீழ மக்களின் குரல் ஒருங்கிணைந்த குரலாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் சரியான பாதையை தேர்ந்தெடுங்கள். சரியான விடுதலை வேண்டும். எதற்காக தமிழீழம் வேண்டும் என்று சொல்லும் போது அந்த காரணம் நீதியின் அடிப்படையில் இருந்தாலும் அதை நம் பாதையையும் சரியான பாதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதோடு அந்த நடந்தேறிய இனப்படுகொலைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை நாம் பெறுதல் வேண்டும். இத்தகைய பணியில் நாம் அனைவருக்கும் மிகப்பெரிய பங்குள்ளது. அதே போல் நம்முடைய கருத்துகளையும் நிகழ்வுகளையும் பதிவு செய்ய வேண்டும். அதாவது we must document our all that has happened or is happening around us. முடிவு நிலையில் அவர் சொல்லும் பொழுது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்கான நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அந்த வெற்றிக்கான கருவிகளையும் காரணங்களையும் ஏற்று சரியான பாதையை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார். இத்தகைய ஒரு சிறப்புமிக்க மிகவும் எளிமையான முறையிலும் அதோடு நம்பிக்கைக்குரிய ஒரு கருத்துக்களை ஒரு உரை நிகழ்த்திய Dan Waters அவர்களுக்கு இந்த சபையின் கூடுதலாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். Thank you very much, Mr. Dan Waters, for your exceptional, very highly inspiring presentation. And may I now move to the question and answer session. And the question and answer sessions, like, you know, to take action. Make a difference? Well, they can. I mean, politically, though, I would argue that it's not necessarily, once again, this is getting into the technical weeds here. I would argue that there are better ways to use the support of the diaspora to get the government to take action, whether it's, once again, we can design programs to help with that. But whether it's you know, meetings with the members of the government, so forth and so on. But it goes back to the core thing that I said to you, Mr. Prime Minister, is that, listen, there are two groups of people who are going to make a difference in this world, in this fight. One is going to be the diaspora,
Two, it's going to be everyday. Let's take Canada for a second. It's the diaspora and everyday Canadians. If the two of those team up and they put pressure on the Canadian government's going to take action. Now, how you design that to work together is what we have to do. But the diaspora is a critical component, because the diaspora also are the ones who can tell their story in those different in those different areas. You know, people who live in Sri Lanka or live in the UK are not the ones necessarily to convince the Canadians the Canadian people about what's going on. So the diaspora have a very critical role in explaining what's going on and convincing the people who live next door to them, whether they're Canadians or Americans or wherever, to help fight and push their government to act. That's number one. Number two, how quickly can you do this? Listen, you know, when I use the phrase, this is a marathon, not a sprint, it's easy for me to say because, you know, you guys have been already running in the marathon for a very long period of time. But I think that, as I said earlier, I think that you should look at that this is a new beginning, and I hate saying, I hate those phrases like new beginning, but I think you need to. I think everyone needs to take a deep breath and say, okay, let's start now. This is when it's starting now. And that's because the world is changing, and the world has changed. And so how long it's going to take, I have no idea. Look how long it's taken to get the Armenian genocide recognized, but it could happen overnight. Look at, it's not the same thing, but in Mississippi, people have been trying for, over 100 years to get the Mississippi, the Confederate symbol out of the Mississippi state flag, and people had lost hope, and then one thing happened, and then within 48 hours, there was a change. I don't think you need to look at it as, I don't think you need to put a timetable on it. I think you just need to let it happen the way it needs to happen, and you act when you're ready to act. And that is the most important point. You have a plan, you work the plan, and the time will come naturally. Could be quick, could be long, but it's going to take time. But I don't think that you really should look at this as far as putting a time frame on it. Justice and getting justice sometimes takes a long period of time, as you guys have already been fighting for. But I wouldn't put that constraint on you to be thinking in terms of whether it's a week, 6 months, 6 years, or whatever. It's a journey, and you guys can get there. So. Thank you, Dan. And may I invite Professor Matt Patra to respond to these questions if he wants to. Yes, also thank you very much, Dane. Of course, I can hear a bit of an echo here. I don't know if, okay. Dane, in some ways, did a better job than I can ever try to do. I think just a very specific point that I'd like to make. It's not a referendum that you hold cannot, legally speaking, have any impact in any other country. I think Dane also said that. So if you have a referendum, then there's no compulsion for any other country to recognize that. Politics is distinct from law. There is a difference between legality and legitimacy. But what you can do once you have shown that you have not necessarily unanimous support, but very large level of support for your endeavors, then that adds that legitimacy to it. And what is really crucially important here is that politicians think in many ways like businessmen. It's just they don't deal in shares and stocks. They deal in votes. So my local member of parliament here is the foreign secretary of my country, Dominic Raab. So I need to do something that can make Mr. Raab think again, something that would create an incentive for him to support that. And that is true whether you are Justin Trudeau in Canada or Joe Biden in America. It is your own constituents that will add pressure to you. We have seen in recent days
a lot of people here in Britain have been upset about what has been going on in Gaza. And previously, the British government would have been very silent about that. Now, because a lot of people in their constituencies, a lot of MPs are feeling the wrath and the pressures for the people who elect them, because they are protesting against that too. And it's in that sense that we're living in a new world. We're living in a new world where these referendums, especially diaspora referendums, can put pressure on politicians in other countries. It can't force them to do anything legally, but it can give them a strong incentive politically to recognize you. Are there more questions to the distinguished speakers and from the audience and from the members and the other members? Yes, Professor, this is Manivan from TEI Radio, and just want to ask a question. That this referendum that is going to, how do you prepare for the referendum? Because the second person, he says that we had to have a definitive one rather than the Catalonian method, which is we are going through the smaller referendums like what is called through the councils and other things to build up for the referendum. Rather than that, you should have the United Nations or whatever authorities involved and force them to come to the referendum like that. That is what his suggestions are, is that. So, and the Prime Minister is saying that we should have a multiple questions on the referendum. Whereas in UK, the referendum happened, it have got only 2 questions. So which is the way forward? Because the people are a little bit confused, and I also involved in this referendum systems. But the feedback I got is that whether it is right for us to go for a multiple choice referendum or a yes or no question that is personal. Yeah, thank you. Thank you. Yes, please. Yeah, I'll respond to that. The short answer is that I can't sit here and tell you right now what the answer is, because there's so many things to be considered politically. I mean, the way the question is drafted, what you want to accomplish, there's so many different variables there. Out of just political reality, there's this old saying, keep it simple, stupid. I mean, that's just the reality, is that you want to make a referendum, any question, as simple as possible, so that the response is as clear as possible. Now, so listen, this is something that I think that there needs to be a subgroup. Once again, I'm not exactly sure how things are organized within your community, but that is a specific question that has to be asked, and a lot goes into it as well. Once again, I'm speaking politically. I'm not speaking theoretically or whatever. The reality is, my gut says keep it simple. Keep it to one simple question, build on it, and once again, you have to come at it with all the stakeholders to figure out what question that they will support and how they will support it. But listen, I think I think that honestly you're quite a ways off from coming up with a specific question about that you will ask. I think that the first thing is that you have to get the consensus of that a referendum will be held. And I don't think that in your talking points or in your political outreach at this moment in time, you should get into the discussion about what is going to be the actual question. Because here it is. I mean, on the radio, for example, that the more options and the more things you talk about, the more people are going to debate it. So if you put 2, 3, 4, 5, 6 things, you get people talking about 3, 4, 5, 6 things. You don't want that. You want people focused on one specific narrative. And so my gut is that you want to limit what the question is. But once again, you're not there yet, in my opinion. You're not there to come up with that.
It's just the conversation has to be, let's have a binding referendum for I'm just going to say this. I would say, listen, if a reporter asked me today, what is the goal? I would say the goal is a binding referendum for our own homeland. That's it. The reporters aren't going to say, what's the question? What, at this moment, you're not there. You need to say, in every argument you have, every radio program, you say, we want a binding referendum for our own homeland. That's it. Don't get dragged down the rabbit hole of talking about what the specific issue is. That's for a later day. But what you bring up is a perfect question from the standpoint of showing that the importance of coming to terms with the simplicity of of your argument, and then as it progresses, you can build out from there. Thank you, Dan. And Professor Matt, do you have some observations to these questions? I was about to be cheeky and say you can buy my book and you'd find all the answers, but that I know that Imal already did. So in that sense, I shouldn't be cheeky here. I think also the keep it simple is the important thing. I think having these binary choice referendums, then it becomes a bit of sort of like you probably never get a 50% majority, and then it becomes very, very complex. I think the beauty of a referendum as a political weapon is its simplicity. It's the politics of yes and or no. And that simple binary choice can be problematic because it can sometimes polarize. But at the end of a long debate, you need to know, are you going to go or you're not going to go? And it's deal or no deal. And for that reason, I think a referendum has to be very simple. Having said that, again, of course, I come to this as a theoretician. I do agree with Dane that it is a political question. We are discussing the referendum here in this sort of abstract world, what would be fair and just and reasonable. The main aim is for you guys to get a homeland. The process should not be more important than the goal. And it's always important that we have the goal in mind when we are considering the means. The referendum is a means to an end, and it has to be structured in a way that will bring you closer to achieving that goal. Thank you, Dr. Matt. I take this good message of means to an end. And may I invite one more question, because the time factor. Roy Vikna Raja nikara Roy Vikna Raja Professor. Yes, please. And please ask Mr. Roy. Thank you. I think this question could be answered by both Mr. Waters and Professor Matt. There are three things I observed here. Professor Matt, you talked about history, and Mr. Waters, you were talking about giving no choice. So combining both these factors, I would like to say, there was a monumental blunder made by the UK or the British in 1833, which caused all these miseries because of the amalgamation of two distinguished nations. Then the second thing is President Obama's administration was just simply silent and watching the genocide taking place during the last few days of the war. And also UN failed, and which was recently back in January, reiterated by the UNHRC chief to say that UN failed the Tamils. Now, having said this, if you look at history, and if you can recall the Balfour Declaration with regard to the Israeli and the diaspora, the Israeli diaspora, how it reacted after the Balfour Declaration, which was basically based on the biblical map of Israel. I think UK could come up with a declaration of such nature to say that there were two distinct nations, and the Tamils, they have their inherent right to sovereignty and self-determination, whereby they can go for a referendum and create their own country. And in the same note, the US administration can openly admit that they were silent during the last few days of the war when the genocide was taking place. And the UN also, as the world body, can
openly accept the fact they failed. And I think, don't you both think that that could be made grounds for us to call for a binding referendum? Thank you. Thank you. I'll take a quick shot. I like speaking before Matt because, as I said, he's much more eloquent in his closing remarks. But here's the reality. Listen, I did the UN, the United Nations has made so many mistakes. I don't have enough fingers and toes, and none of us together to talk about the mistakes that the United Nations and the UN Security Council has made, or the US has made, or the UK has made. I mean, people argue about the Obama administration in Syria, his Obama's supposed line in the sand about, and he didn't do anything about it. Once again, this is a tactical political question. And not that you're advocating this. And by the way, Roy, I love your backdrop there. I wish I was sitting where you are, behind you, and on that water, wherever you are. But the reality is that my suggestion is, and not that you're saying this, but asking the American government to admit that they didn't do anything, asking the United Nations that they failed to do something, I think would be a mistake, because you're going to get lost and asking them to, first of all, chances are they're not going to admit anything, number one, okay, they're just not. Number two, you're going to exert a lot of political effort and energy to get a record. If you do get it, then they're going to say, okay, well, I gave you what you wanted, now you're not going to get anything else out of me. And that's just the reality. I mean, it's one and done. That's why what's critical for your success, if your success is defined as getting a homeland, that is where all your focus is. And then your private discussions with as you're trying to get the U.S. government and others to say, hey, support this, then you can bring up privately, say, hey, guys, you kind of owe this to us because you did this or did this, do this. But this is where you have to, as an organization and as a group, come to terms with and be unified about what your ask is and what your goal is. You can't get multiple things politically, it's just not going to happen. If it's a homeland, that's where all your focus and energy should be. That's what your ask is of everybody. And then I wouldn't waste time doing anything else, in my honest opinion. So once again, and also in deference to whether it's the UK or the United States or whomever, the President of the United States has to look at the entire world. Barack Obama failed in so many ways. Donald Trump failed in so many ways. George Bush failed in so many ways. Every single president of the United States has failed in so many ways. And I would never want to be president of the United States, because the world is a very difficult place. And I would not take the fact that they did not say anything to the atrocities as any indication that they believed that what happened was right. It's just, we live in a geopolitical world, and the only way, politically speaking, that you can right the wrong is by being very clear in one ask. You want one thing. You want a homeland, and that's what you push for. And don't ask for anything else, because if you start splintering your asks, you're not going to get anything. So that's the political answer to your question. I don't know if it's what you were asking, but that's my response. Thank you, Dan. Professor Matt? Yes, there will be a short response as well. I think when it was interesting that you mentioned the Balfour Declaration, because I was actually thinking about that, and the importance there was the Balfour Declaration was, as some of you will know, basically a footnote where Balfour, Arthur Balfour, the then British Foreign Secretary, said, yes, the Jews deserve to have a homeland. Now, legally, that had no standing. It wasn't a commitment, but it was a political thing that the Jewish people could subsequently always pull out and say, you, the British, think we should have a homeland. Indeed, after the Second World War, the British had Palestine as a mandate territory. There was terrorism towards the British. A lot of British people did not want to grant the Jews a homeland for a number of political reasons. But the Jews could always come back and say, well, you promised us a very simple thing. He didn't actually necessarily do that. Now, you need to get a simple Balfour Declaration, and you need to get it from a great power. That great power could be America. That great power could be, or that
not quite so great power could be the European Union. It could conceivably be the UK, though I think that my country probably at the moment is not quite in the league where it would carry a lot of weight. But we have a seat on the UN Security Council. It could be, so you can get France, Britain, America, indeed, then that would help you. And that's what you need. You need a Balfour Declaration, because the Balfour Declaration was very simple. The Jews deserve to have their own homeland. That's it. No ifs, no buts. And Balfour hadn't thought about it, but it was spun afterwards in that way. So this idea that we should sort of go to the table and in sort of confession mode and say mea culpa, that might work in the Catholic Church. But it doesn't work in politics, and I think I totally agree with Dane that if you're going to sort of extract sort of mea culpa out of a government, they wouldn't give it to you, they would lose patience, and that's what you're all about. I mean, getting an apology is fine. People didn't the British government didn't condemn what was going on in Nazi Germany in the 1930s. People were traveling there and they knew full well what was going on. They didn't condemn it. They didn't condemn a lot of genocides. That's just, governments only do things because they have a vested interest in doing so. What you need is a Balfour Declaration. Thank you. And let me just add one thing to that, because listen, politicians, i.e. governments, are going to take the easy way out. They're going to give you the easiest thing they can give. And if it's just them saying, I'm sorry, okay, they're once again one and done. So don't give them the easy out. Ask for the hard things, and unify around that hard thing and fight for it without any exception. Thank you, Matt. Thank you very much, gentlemen. Thank you, Matt. Thank you, Dan. This is more than an interesting and inspiring session, to a very enlightening one for all of us here. Before I want to bring this session to closure, and I want to ask Honorable Prime Minister, Mr. Rudrakumaran, if he has any other questions, and to be sum up before we sum up this discussion, so that I can. Let me take this opportunity to thank the panelists for this wonderful discussion, and I'm also glad the members as well as the people at large also participated in this exercise. As Dan said, this is a journey. So we have to keep on doing it. We'll have many more discussions like this. We'll spread the message and we'll mobilize the people, and the people's power will eventually prevail. Thank you. Thank you, Prime Minister. And thank you, Professor Matt Quattrup and Mr. Dan Waters. And thank you all the panel members and the members of the Parliament, then the other distinguished members of the audience, and also I want to thank Sri Anna for doing the complete coordination of the speakers and the Prime Minister as well. And I want to thank each one of you for this a brilliant session in many ways, and it's very realistic. It is not something far from what our real struggle is, and it is very grounding and very inspiring. I want to thank each one of you for joining this session. Thank you. Thank you all. வணக்கம். இப்போது ஆர்வமண்ணா தன்னுடைய இரண்டாவது கருத்தை சொல்வதற்கு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் இதில் 2 விடயத்தை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சர்வதேச சட்ட வல்லுநர்கள் கூறியதன்படி எங்களுக்கு பல வழிகள் எங்களுடைய விடுதலை அடைவதற்கு இருந்தாலும், நான் நீதியை பெறுவதன் ஊடாகவும் எமது விடுதலையை, தமிழீழ மக்களின் விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறிப்பிட்டதை நான் அந்த விடயத்தை மட்டும் குறிப்பிட்டுக் கொண்டு, மற்ற நீங்கள் அடிக்கடி கூறும் தமிழர் தலைவிதி தமிழர் கையில் என்ற கைநூல் சிறு அறிக்கை ஒன்று நாடு கடந்த தமிழீழத்தால் வெளியிடப்பட்டது. அதன் சுருக்கத்தையும் நான் இதில் குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன்.
தமிழ் தேசிய இன பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பின் ஊடாகவே தீர்வு காண வேண்டும் என்று அனைத்து புலம்பெயர் குழுக்களிடத்திலும் பொது கருத்து காணப்படுகிறது. ஈழத்தமிழர் தமது தலைவிதியை பொது வாக்கெடுப்பின் ஊடாகவே முடிவு செய்து கொள்வது அடிப்படை மனித உரிமையாகும். இது முக்கிய விஷயம். அடிப்படை மனித உரிமை. இலங்கை தீவுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாழும் தமிழ் தேசிய இனங்கள் தமது விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்குரிய அமைதியான ஜனநாயக வழிகளில் ஒரு பொது வாக்கெடுப்பு ஊடாக தங்கள் அரசியல் வருங்காலம் குறித்து முடிவெடுக்க வேண்டும். நாம் முன்வைக்கும் இப்பொது வாக்கெடுப்பு தமிழீழ தனியரசு உள்ளடங்கலாக ஈழத்தமிழ் மக்களுக்கானதொரு நடைமுறை சாத்தியமான அரசியல் தீர்வு குறித்து தாயகத்திலும் புலம்பெயர்ந்த வாழும் நாடுகளிலும் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையாகும். இச்செயல் முனைப்பில் அனைத்து தமிழ் மக்களும் ஒற்றுமையாக அணிதிரள் வேண்டும். இதுவும் முக்கியமாக நாங்கள் அனைவரும் கவனிக்க வேண்டிய முடியும். அனைத்து தமிழ் மக்களும் ஒற்றுமையாக அணிதிரள வேண்டும். பொது வாக்களிப்பு கோரும் பரப்புரை இயக்கத்தில் ஈழ மக்களும் தமிழகமும் இணைந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். மேலும் பொது வாக்கெடுப்பின் அடிப்படையில் அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஸ்ரீலங்காவின் அரசியல் யாப்பின் 6வது திருத்தத்துக்கு முரணானது அல்ல. நாங்கள் இந்த பரப்புரையை இலங்கையில் செய்வதற்கும் அங்கே அதற்கு அந்த சட்டங்கள் இதற்கு தடையாக இல்லை என்பதை குறிப்பிடப்படுகிறது. அந்த வகையில் அங்கு உள்ள மக்களும் இதை துணிந்து இந்த பரப்புரையை செய்யலாம் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கு. அடுத்ததாக, இலங்கையில் பொது வாக்கெடுப்பு என்னும் போது நாடு முழுமையான பொது வாக்கெடுப்பை நாம் கோரவில்லை. மாறாக குறிப்பிட்ட தேசிய இனத்துக்கான பொது வாக்கெடுப்பையே சட்டபூர்வமாக வழியில் நின்று கேட்கின்றோம். உதாரணமாக, கனடிய உச்ச நீதிமன்றம் கீபொக் மாநிலத்தில் மட்டும் பொது வாக்கு நடத்த பரிந்துரைத்ததே தவிர கனடா முழுவதும் நாடு தழுவிய நிலையில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. இவ்வாறான ஒரு வாக்கெடுப்புகளின் மூலமாக இன்று 50க்கு மேற்பட்ட பல்வேறு தேசிய இனங்கள் தாம் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விளைகின்றார்கள். பொது வாக்கெடுப்பின் வழியாக உலகளாவிய ரீதியில் நிலவிய நீண்டகால வன்முறைகள் நிறைந்த பல முரண்பாடுகள் வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. தென் சூடான் ஒப்பந்தம் மற்றும் கொரியா ஒப்பந்தம், சேர்பியன் மொன்ட்ரிகோ ஒப்பந்தம், பப்புனியோக்கியா போகான்விலா சமாதான ஒப்பந்தம் என்பன தேசிய பிரச்சனைகளுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு மூலமாகவே தீர்வு வேண்டும் என்ற தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டவையாகும். இது போன்றே வேறு சில உதாரணங்களுமாக கிழக்கு தீமோர், ஸ்கொட்லாந்து, கொசோவா, கீபொக் என்பவற்றில் நடந்த வாக்கெடுப்புகளையும் குறிப்பிடலாம். அண்மையில் நடைபெற்று முடிந்த குர்திஸ்தான், கட்டலோனியா பொதுமக்கள் வாக்கெடுப்பும் நாம் கோருவது போன்ற வாக்கெடுப்புகளேயாகும். ஈழத்தமிழர் தமது சுயநிர்ணய உரிமையினை வெளிப்படுத்தும் ஜனநாயக வழிமுறையாக பொது வாக்கெடுப்பு அமைகின்றது. தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் வாழ்ந்து வருகின்ற ஈழத்தமிழ் மக்கள் சமகாலத்தில் தமக்கான ஒருமித்த அரசியல் கோரிக்கையை ஒரு தீர்மானமாக சர்வதேச சமூகத்திற்கு பிரகடனம் செய்ய இப்பொது வாக்கெடுப்பு வழிவகுக்கும். எமது புலம்பெயர்ந்த உறவுகள் காலங்காலமாக விடுதலை போராட்டத்துக்கு செய்து வரும் பெரும் பங்களிப்புக்கும் உதவிகளுக்கும் எமது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்தும் உங்கள் தார்மீக கடமையை ஆற்றுமாறு வேண்டுகின்றேன். இந்த லட்சியத்திற்காக ஆயிரம் விடுதலை வீரர்கள் களப்பலியானார்களே, அந்த லட்சியத்தை அடைந்தே தீருவோம் என உறுதியெடுத்துக் கொள்வோமாக. அடுத்து நான் இன்னொரு விடயத்தை இங்கே குறிப்பிடலாம் நினைக்கிறேன். 1951ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 14ஆம் தேதி திருகோணமலையில் நடந்த இலங்கை தமிழரசு கட்சியின் முதலாவது மகாநாட்டின் போது தந்தை செல்வா அவர்கள்
ஆற்றிய தலைமை பேருரையிலிருந்து ஈழத் தமிழ் சமூகம் தமக்கான ஒரு தேசம் என்ற தகுதியினை அனைத்துலக சட்டங்களின் அடிப்படையில் கொண்டுள்ளனர். இத்தகுதிக்கான அங்கீகாரத்தையே நாம் அனைத்துலக சமூகத்திடம் கோருகின்றோம். உலகளவிய ரீதியில் இதனை வெளிப்படுத்தும் ஒரு வடிவம்தான் பொது மக்கள் வாக்கெடுப்புக்கான அரசியல் பரப்புரை இயக்கம். உலக அரசியல் நீதியின் அச்சில் தானாக சுழலும் என நாம் பொறுமையாக இருக்க முடியாது. அது நேர்மையான உலக நலன்களின் அச்சிலேயே சுழல்கின்றது. இதை புரிந்து கொண்டு ஈழத்தமிழ் மக்களுக்கு வாய்ப்பான ஒரு அரசியல் சூழலை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று அன்றே தந்தை செல்வா, அன்றே சொல்லுங்க 1951ஆம் ஆண்டு திருகோணாமலையில் நடந்த முதலாவது மகாநாட்டிலேயே குறிப்பிட்டிருந்தார். அதன் பிறகுதான் வட்டுக்கோட்டை தீர்மானம் கொண்டு இளமையுள்ள சுதந்திர தமிழீழமே தமிழருக்கான ஒரு நிரந்தர தீர்வு என்பதையும் அதை நாங்கள் பல முறை பேசிவிட்டோம், பலரும் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள் என்று கூறி நாம் அனைவரும் இதற்காக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று கூறி எனது கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி சந்தர்ப்பத்துக்கு. நன்றி. அடுத்ததாக முருகானந்தம் ஐயா அவர்களை அவருடைய கருத்தை சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு இலங்கை தமிழர் ஈழத்தமிழர் தேசிய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஈழத்தமிழ் மக்களிடம் ஐநாவால் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஐநாவில் அங்கம் வகிக்கும் நாடுகளுக்கு இந்த வழிமுறையை ஆதரவளிக்க எப்படி பரப்புரை செய்ய வேண்டும் என்றதான் தலைப்பு. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி. நான் இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் வந்தபடியால் ஆர்வம் அவர்கள் பேசிய விடயத்தை தான் கேட்க முடிந்தது. அதற்கு முன்னைய விஷயங்கள் எனக்கு தெரியாத என்ற நிலையிலே அதை மாத்திரம் கிரைத்து வைத்துக் கொண்டு என்னுடைய கருத்தை சொல்லலாம். உங்களுடைய தலைப்பு ஐக்கிய நாடுகள் சபையை என்ன மாதிரி பொது வாக்கெடுப்புக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் புலம்பெயர் மக்கள் என்ன மாதிரி வேலை செய்வோம். அது இல்ல, ஐக்கிய நாடுகள் சபை இல்ல, ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் வகிக்கும் நாடுகளை பொது வாக்கெடுப்புக்கு ஐக்கிய நாடுகள் சபையை தூண்டக்கூடிய நிலைமைக்கு ஐக்கிய நாடுகள் சபையை செய்வதற்கு அதனுடைய உறுப்பு நாடுகளை தூண்டுவதற்கு தமிழர்கள் என்ன செய்யணும்? அதானே விளங்கி கொண்ட விதம் சரிதானே? ஆமாம், அதான். இதுல என்னண்டா இப்ப ஆர்வம்னா சொன்ன விஷயங்கள் இருக்குத்தானே. 51ஆம் ஆண்டு அவருடைய உரை, 76ஆம் ஆண்டு அவருடைய வட்டுக்கோட்டை தீர்மானம், பிறகு என்ன வட்டுக்கோட்டை தீர்மானம், மற்றது எங்களுடைய மாவீரர்களுடைய உயிர் தியாகம், முக்கியமா சொன்னார் 6ஆம் திருத்த சட்டம், அதற்கு ஒரு தடை இல்லையாண்டு. இப்ப இவ்வளவும் இவ்வளவு 4 விடயங்களும் கேட்க நல்லாக இருக்கிறது. நடைமுறை என்ன? இப்ப குறிப்பாக அந்த நடைமுறை அணைகள் இந்த 6ஆம் திருத்த சட்டம் என்றது இலங்கை அரசியல் அமைப்பினுடைய 6ஆம் திருத்த தடை சட்டம் தான். எங்களை கஜேந்திரன், செல்வராசா கஜேந்திரன் ஆகட்டும் பலர் அவ்வப்போது பாராளுமன்றத்துக்குள் சொல்லுகிறார்களா அல்லது வெளியில சொன்னார்களா என்பது என்னுடைய நினைவிலே நல்லாக சரியா சொல்ல முடியாம இருக்கிறது. ஆனால் 6ஆம் திருத்த தடை சட்டம் தான் 6ஆம் திருத்த சட்டம் தான் சொல்லுவது கேட்கிறதா? ஹலோ, சொல்லுவது கேட்கின்றது. நீங்க சொல்லுங்க. ஒரு கால் வருது, நான் அதை ஆன்சர் பண்ணிட்டு வரேன். சரி, அவர் வர முதல் சில கருத்துக்களை பயிரலாம் நினைக்கின்றேன். வணக்கம். நீங்க சொல்லுங்க. அப்ப ரைட், மன்னிக்கவும்.
எங்க விட்டேன்னா என்னடா இன்னொரு கோல் வந்தபடியால் என்னுடைய ஆறாம் திருத்த சட்டத்தை பற்றி நீங்க பேசிக்கொண்டு ஆறாம் திருத்த தடை சட்டம் என்றது அதை தாண்டி நாங்கள் இப்படியான ஒரு வாக்கெடுப்புக்கு மக்கள் மத்தியிலே ஒரு பிரச்சாரத்தை செய்யவோ அல்லது மக்கள் தங்களுடைய சுயாதீனமான கருத்துக்களை வெளியிடுவதோ என்பது ஒரு நடைமுறைக்கு சாத்தியமா? சட்டத்தில அந்த சட்டம் எங்களை ஒண்ணு செய்யாதென்று சொல்லுவதை நான் சரிபட சொல்வதற்கு நான் ஒன்றும் சட்டம் படித்தவன் அல்ல. ஆனால் ஒரு சாதாரண மக்களுடைய மனோநிலையிலே ஆயுதம் தாங்கிய இராணுவம் இலங்கை தீவிலே அதுவும் குறிப்பாக தமிழ் பகுதியிலே கூட இருக்கின்ற நிலையிலே கொரோனா என்கின்ற ஒரு விடயத்தை வைத்து காரியங்களை சிங்களம் தேசியம் தனக்கு தேவையான மாதிரி அந்த கொரோனா என்கின்ற அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமியை வைத்து பயன்படுத்தின நிலையிலே அது எவ்வளவு தூரம் நடைமுறைக்கு சாத்தியம், அதாவது அங்கே ஒரு பிரச்சாரத்தை என்றது ஒரு கேள்வி. அடுத்ததா தந்தை செல்வம் 51ஆம் ஆண்டு சொன்ன விடயம் எங்களில் நிறைய பேருக்கு தெரியாது, சொல்லியிருந்தார் என்றது அறிகின்ற பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்ப இந்த கருத்து தேசிய தலைவர் பிரபாநிதியை அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு. தேசிய தலைவர் பிரபாரம் பிறக்கவுமே தமிழ் தேசிய உணர்வு சார்ந்த விடயங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து விட்டன. இன்னும் நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முந்தி போட்ட ஒரு காணொளியிலே 1931ஆம் ஆண்டு தமிழர்கள் தனிநாட்டுக்குரிய நிலையிலே போராட வேண்டும் என்று சேர்போன் அருணாசலமோ யாரோ ஒருவர் அதை சொன்னதாக நீங்கள் வெளியிட்ட ஒரு காணொளியிலே கேட்ட ஞாபகம் இருக்க நீங்கள் உறுதிப்படுத்தலாம். ஆகவே தமிழீழம் என்கின்ற தமிழருடைய மரபுவழி தாயகம் தமிழீழம் என்ற வார்த்தை அங்கே 76ஆம் ஆண்டு வந்ததை ஒழிய தமிழீழம் என்கின்ற அந்த தமிழர்களுக்கான தாயக பிரதேசம் அது தனி நாடாக வேண்டும் என்கின்ற சிந்தனை மூழ்ப்பு 65களின் பிற்பகுதியிலே தொடங்குகிறது. 60களின் பிற்பகுதியிலே அந்த காலத்திலே இது தற்கொலைக்கு ஒப்பானது என்று சொன்ன அமிர்தலிங்கம் அண்ணாதான் பிறகு சுயாட்சி கழக நவரத்னத்தோட என்னடி சொல்லுவோம் அவரோட பொது விவாதம் செய்து நான் நினைக்கிறேன் அதிலே நவரத்னம் விவாதத்திலே தோற்கடிக்கப்பட்டாரா எனக்கு தெரியாது, ஆனால் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார். காப்போ ரத்தினம் வென்றார். காப்போ ரத்தினம் தமிழரசு கட்சியினுடைய ஒரு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். ஆகவே அந்த கொள்கை மக்கள் மத்தியில் ஈடுபடவில்லை. ஆனால் பிறகு 70களுக்கு பிறகு வந்த அரசியல் அமைப்பிலே ஸ்ரீமா பண்டாரக்கான அரசியல் அமைப்பிலே 6 அம்ச திட்டம் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலேதான் தந்தை செல்வா பதவியை துறந்து பிறகு அவர் உபதேர்தலிலே தான் தமிழீழம் என்கின்ற கோரிக்கையை வைத்து அது பட்டுக்கோட்டை மாநாடாக தீர்மானமாகி தேர்தலில் வந்தது. ஆகவே இவைகள் ஒரு வரலாற்றை அவரும் சொன்னார், நானும் சொல்லுகின்றேன். ரெண்டும் சரியான விடயங்கள். ஒன்றை நான் அவர்கள் சொன்னதுக்கு மாறாக சொல்லவில்லை. ஆனால் நடைமுறை சாத்தியம் என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டி இருக்கிறது. அடுத்ததாக இங்கே வட்டுக்கோட்டை மாநாட்டினுடைய தீர்மானம் நிறைவேற்றியவர்களில் ஒருவரிடம் இந்த டிஜிடியினுடைய இந்த அமர்வு முடிஞ்ச பிறகு கேட்ட பொழுது அவர் சில விஷயங்களை தனக்கே உரிய பாணியிலே சொன்னார். நான் அவரை கூடுமானவரை உங்களுடன் தனிப்பட்ட முறையிலே தொடர்பு கொடுத்து இவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள் அதற்கு பிறகு என்ன செய்தார்கள், அல்லது இன்றைக்கு நாடு கடந்த அரசாங்கம் அந்த விடயத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அதுக்கு நாங்கள் என்ன வகையில் இப்ப பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு வாக்கெடுப்பு என்பது தமிழகத்துக்கான வாக்கெடுப்பு. ஆகவே இதுல என்னன்னா, நேற்றைக்கு நான் ஒரு அன்பரிடம் கதைத்துக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், இந்த புலிகளின் தடையை விடுதலை புலிகளின் தடையை நீக்குவது என்பது நாடு கடந்த அரசாங்கத்தின் விஷயம். அப்ப இப்படி நாங்கள் எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கதைக்க வழிகிட்டோம் என்றால் எங்களால் ஒற்றுமை என்றதும் ஒரு சம்பிரதாயபூர்வமான வார்த்தையாக இருக்கு. ஒற்றுமை என்பது உருத்திரகுமாரன் வெளிப்படையா ஒத்துக்கொண்ட ஒரு தோல்வியான விடயம் எதில் ஒற்றுமை என்ற விடயத்தில். என்றால் அவர் இதற்கு முதல் இந்த சிட்டிங், அதாவது இந்த பாராளுமன்ற அமர்வு, ஏன்னா இதுல நான் சொல்ல வேணும், கேட்கிறவர்கள் பொறுப்பாக பொறுமையாக கேட்டு
தமிழ் இனத்துக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டும். இதில் நாங்கள் வாதத்தை வெல்லுவது என்பது அல்ல, விடயத்தில் முன்னேறுவது என்பதுதான் முக்கியம். ஆகவே நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய அந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான தடை நீக்கத்துக்கான விடயத்திலே ருத்ரகுமாரன் சொன்னதை நான் விளங்கிக் கொண்ட அளவிலே எந்த ஒரு அமைப்பும், குறிப்பாக பிரித்தானியாவிலே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தமிழ் போரமோ அல்லது TCCயோ அவர்கள் வெளிப்படையாக ஆதரவு செய்யவில்லை. எனக்கு தெரிந்த அளவிலே வரலாற்று மையம் ஆதரவு செய்யவில்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆகவே இந்த ஒற்றுமை என்பது நான் என்பது போய் நாம் என்பது வர வேண்டும். நான் பெரிது நீ பெரிது என்பதை விட நாடு பெரிது என்பது வர வேண்டும். எந்த இயக்கம் தான் செய்தது என்று உரிமைகள் கோருகிற மாதிரி நாங்கள் இருந்தோமென்றால் மக்களுடைய அமைப்பை இணைக்கின்றதும் மக்களை இணைப்பதும் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி போடும். தமிழரின் விதி தமிழரின் கையில் என்கின்ற சுலோகம் கேட்க நல்லாக இருக்கிறது. அதற்கு முன்னம் முருகானந்தன் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வசனம், அது எவ்வளவு தூரம் எனக்கு நான் இந்த ஊடகத்துக்கு வருவதிலே பெருவளவுக்கு என்னுடைய பிரியம் குறைந்து விட்டது. ஏனென்றால் நான் திருப்பத்தில் கொஞ்சம் அசிங்கமா இருக்கிறத சொல்ல, நான் சுயநலமில்லாத அமைப்பு சாராத தமிழ் தேசிய தொண்டன். என்னுடைய கருத்துக்களை எவ்வளவு தூரம் சம்பந்தப்பட்டவர்கள் உள்வாங்குகிறார்கள் இந்த கருத்து பரிமாறல என்ற கேட்கிறவரார், அதுக்கு பிறகு என்ன நடக்கணும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஊடகத்துக்குள்ள வந்து குரல் காட்டுபவர்கள் ஓகே முருகானந்தன் சொன்ன இந்த விடயம் நல்ல சொல்லாமல் இப்படி ஒரு ஆளோட கதைச்சாரு என்றதை காட்டாமல் அங்கால கடந்து போகின்ற பொழுது இதிலே வந்து என்னுடைய நேரத்தை மெனக்கெடுத்தான் வேண்டுமான சிந்தனை எனக்கு வருவது உண்டு. இன்றைய தினம் பிற்பகல் 2:30 7:30 வரை 6 திருமுருகன் என்பவருக்கான 60வது பிறந்த நாள் நிகழ்வு நடந்தது. அதை கேட்கின்ற பொழுது பெருமளவு மகிழ்ச்சியும் கொஞ்சம் வெட்கமும் வந்தது. பெருமளவு மகிழ்ச்சி என்னவென்றால், ஒரு தனி மனிதனாக இருந்து அவர் கல்வித்துறையிலும் மக்களுடைய அடிப்படை விடயங்களிலும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உணவு அளித்து, ஒரு கர்ப்பிணி தாய் சொன்ன பொழுது கேட்டு அழாதவர்களே இல்லை. ஒரு கர்ப்பிணி தாய்க்கு இவர் கொண்டு போய் அந்த இராணுவ அதிகாரியுடன் கொஞ்சம் இவருடைய முகத்துக்கு இவரை வந்து எல்லாரும் விரும்புவார்கள் என்றால் அவர் எல்லாரையும் விரும்புவார். இது ஒரு அடிப்படையான விடயம். நான் தயவு செய்து சொல்லுவதை கேளுங்கள். அன்பு என்பது உண்மையாக இருந்தால் அது உணரப்படும். அன்பு என்பது வார்த்தையிலே இருக்கக்கூடும். அன்பு என்பதும் சேவை என்பதும் இதயத்தில் இருந்து புறப்பட வேணும். அதற்கான நடைமுறை உதாரணமாக மிக 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 உயர்ந்த உதாரணமாக 6 திருமுருகன் அவர்கள் விளங்குகிறார்கள். அப்ப அவர் சொன்னார், அந்த உணவை கொடுத்தவரை அந்த பாத்திரத்திலே ஒரு சீட்டு வந்ததாம். என்னவென்றால், என்னுடைய வயிற்றில் இருக்கிற என்னுடைய குழந்தைக்கு நீங்கள் உணவளித்தீர்கள், இதை என் வாழ்நாளில் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அப்ப பலவிதமான அவர் அங்கே கட்டாக்காலிகளாக இருக்கிற நாய்களை கூட அவர் பராமரிக்கிறார். சீமான் சொல்லுகின்றார், 6 திருமுருகன் செய்கின்றார். சீமான் அப்படி ஏதாவது மற்ற மிருகங்களுக்கு, அதாவது 6 அறிவு மனிதர்களுக்கு குறைந்தவர்களுக்கு ஏதாவது செய்கின்றாரா என்பது எனக்கு தெரியாது, செய்யவில்லை என்று நான் சொல்லுகிறேன். அவை இவைகளிலே நாங்கள் உண்மையாக ஆத்மார்த்தமாக இருக்கணும். முதலில் தமிழ் மக்களுக்கிடையிலே ஒற்றுமை இருக்கணும். நேற்றைய தினம் எனக்கு சில கசப்பான அனுபவங்கள் இருந்தன. அதை வேண்டுமென்றால் மணிவண்ணன் அவர்களை உங்களுக்கு சொல்லலாம், சம்பந்தப்பட்டவர்களுடன் நீங்கள் பரிமாறலாம். என்ற ஊடகத்திற்குரிய ஒரு அடிப்படை பண்பாட்டை நான் காப்பாற்ற வேண்டியிருக்கிறேன். மானுட நேயத்தையும் தனிநபர் அன்பையும் நான் பேணி பாதுகாக்க வேண்டியிருக்கிறேன். ஆனால் சில வார்த்தைகள் பிரயோகங்களின் மூலம் நாங்களே ஒரு உணர்வு மிக்கவர்களை அந்நியப்படுத்துகிறோம். நாங்களே சாதாரண தமிழ் மக்களை ஈர்க்கின்ற விடயங்களில தோற்று போகிறோம். அமைப்புகளை ஒரே கொள்கை, ஒரே லட்சியம், ஒரே தலைவன் என்று சொல்லுகின்ற அமைப்புகள் ஒன்றாக இல்லை. இந்த பிரச்சனைகள் தீராமல் தமிழரின் கையில், தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில் என்று சொல்லுகின்ற கோஷம் கேட்க நல்லா இருக்கலாம். உருத்திரகுமாரன் வெளிப்படையாக, இந்த உருத்திரகுமாரனை சின்ன பொடியினாரு கேட்க எனக்கு தெரியும், லோக்கல் ஸ்டூடெண்ட் கேட்குது. இப்ப அவருக்கு சில உடனே என்ன தெரியாம இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் இப்போ ஒரே மாதிரி தான் இருக்கிறேன், ஏணியாக. ஆகவே கனவேற எப்படி சொல்லலாம். ஆகவே
இதுதான் விஷயம். இந்த அறிக்கைக்கு இவர் வாசித்த அறிக்கையில எனக்கு ஒரு பிழையும் தெரியாது. ஆனா நடைமுறை இருக்கிறதா? நீங்கள் 6ஆம் திருத்த தடை சட்டம் இலங்கை தீவிலே தமிழீழத்துக்கான வாக்கெடுப்பு, சர்வஜன வாக்கெடுப்பு, அவர் அதைத்தான் சொன்னாரா திரு ஆர்வம் எனக்கு தெரியாது. சர்வஜன வாக்கெடுப்புக்கான அந்த குரலை ஓங்கி ஒலிப்பதற்கு இன்றைக்கு இலங்கையில உள்ள அரசியல் சட்டம் தடை செய்யாதென்றால் அதை ஒரு சட்டத்திரணி கணநாதன் போன்ற ஒரு சட்டத்திரணி வந்து, உருத்திரகுமாரன் சட்டத்திரணி அவர் வந்து சொல்லட்டும். அதை பிறகு பிரச்சார மட்டத்துக்கு கொண்டு போவதற்கு அங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதியரசர் ஓய்வு பெற்றவர் திரு விக்னேஸ்வரன் இருக்கிறார். இங்கே படிச்ச பாரிஸ்டர் இருக்கிறார் கஜேந்திரன் குமார். ராணி அப்புக்காதோ ஜனாதிபதி அப்புக்காதோ அங்காளி பக்கம் இருக்கிறார் சுமந்திரன். அதாவது அரசியல் சட்டம் அதுக்கு தடை இல்லை என்றதை சட்டத்திறனிகள் சொல்லட்டும், சட்டத்தை படித்தவர்கள் சொல்லட்டும். நாங்கள் எங்களுக்கு நாங்களே இந்த வானொலியிலே வந்து நாங்கள் எங்களுடைய விடயங்களை நாங்கள் வெற்றிகரமான ஆர்கியூமெண்ட் செய்து போட்டோம் என்ற திருப்தியுடன் நித்திரைக்கு போவது முக்கியமா, விடயங்களை முன் நகர்த்துவது முக்கியமா என்பதை தயவு செய்து நாங்கள் பொறுப்புணர்வுடன் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபை இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு உறுப்புரிமை நாடுகளை எப்படி தூண்டுக செய்ய வேண்டும்? அருமையான கேள்வி. எனக்கு பதில் சொல்றதுக்கு என்னுடைய சிற்றறிவு போதாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிராக்டிக்கல் மேன், எனக்கு தெரிஞ்ச அளவில் வேணுமெண்டா என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கேட்கலாம். இல்லை என்றால் என்னோட சொல்றது, இதுக்கு சம்பந்தப்பட்ட மினிஸ்டருக்கு எல்லாருமா சேர்ந்து ஒரு மகஜரை அனுப்பலாம். இல்லை என்றால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த 3 அங்கங்கள் இருக்கின்றன, மனித உரிமைகள் சபை, என்ன சொல்றது, செக்யூரிட்டி கவுன்சில் அண்ட் பொதுச்சபை, இவைகளுக்கு நாங்கள் ஏதாவது வகையிலே மனு கொடுக்கலாம். இல்லை என்ன சொல்றது, பொது வாக்கெடுப்பின் மூலம் தங்களுடைய லட்சியங்களை சாதித்த நாடுகளை அணுகி அவர்களை எங்கள் வசப்படுத்துறதுக்கான அந்த முயற்சிகளை செய்யலாம். ஏனென்றால் அவர் பிரான்சிஸ் போயில் பேசிய பொழுது எனக்கு ஒரு விடயம் ஆழ பதிந்தது, உங்களிடம் அதை உறுதிப்படுத்தி கொண்டோம். அவர் தான் ஒரு ஐரிஷ் குடிமகன் என்று சொன்னார். ஆகவே அவர் ஒரு ஸ்காட்டிஷ் குடிமகன், ஒரு ஐரிஷ் குடிமகனுக்கு இருக்கக்கூடிய சில உணர்வுகள் ஒரு இங்கிலீஷ் குடிமகனுக்கு இருக்க தேவையில்லை. ஏனென்றால் இங்கிலீஷ்காரன் தான் இன்றைக்கு உலகம் முழுக்க சாம்ராஜ்யமா இருந்து பெரும்பாலானவற்றை இருந்து கடைசியா ஹாங்காங்கையும் இழந்து இப்ப ஸ்காட்லாண்ட்ல வந்து நிற்கிறார். இப்ப ஸ்காட்லாண்டையும் கனடாவையும் ஒரே ஒரு விடயத்திலே ஈழத்தோடு ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அங்கே ஜனநாயகம் ஒப்பீட்டு ரீதியாக ஸ்ரீலங்கா இராணுவ சிங்கள ஏகாதிபத்திய பலத்திலே இயங்குகின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அச்சுறுத்தல் கனடாவிலே உள்ள மக்களுக்கோ ஸ்காட்லாண்டில உள்ள மக்களுக்கோ இல்லை. அவர்கள் தங்களுடைய சிந்தனை சுதந்திரத்தை வெளியிடுவது போன்று ஈழத்திலே உள்ள மக்களும் வெளியிட முடியாது. நாங்கள் என்ன சொல்றோம், இங்க உள்ள எம்பிமார் எழுதுற கடிதத்துல இந்த விடுதலை புலிகளுடைய தடை இருக்கிறது. இங்கே உள்ளவர்களே நாங்கள் எங்களுடைய அரசியல் சம்பந்தமான விடயங்களை பிரச்சாரங்களை செய்கின்ற பொழுது நாங்கள் விடுதலை புலிகளாக நோக்கப்படுகிறோம். ஆனபடியால் எங்களுக்கு இந்த தடை நீக்கப்பட வேண்டும். அதாவது பிரித்தானியா போன்ற புலம்பெயர் நாடு, அதை நாங்கள் ஒரு வாதமாக வைத்திருக்கிறோம் தானே திரு மணிவண்ணன் அவர்களே? நிச்சயமாக நன்றி. இதே இப்ப என்னென்றால் திரு ஆர்வம் அவர்களுக்கும் உங்களுக்கும் கேட்கிற மிச்சாக்களுக்கும் சொல்றேன், இதே வாதத்தை வைத்து இன்றைக்கு வரைக்கும் திரு ரவி என்பவர் ஒரு 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 ஒற்றுமைக்கு பாதகமாக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், நாங்கள் விடுதலை புலிகளுடைய கொடியை ஏந்தினால் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினரிடம் போக முடியாது. இதை அவருடைய லெப்டினண்டா இருக்கிற ஒருவரான வாசி எனக்கு சொல்லியிருக்கு. நானும் இப்படி ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கிற ஐபிசி ரேடியோல வந்து நானும் இப்படி ரோட்ல முந்தி நானும் கத்தினா. இப்ப அவையெல்லாம் கொஞ்சம் அந்த என்ன தமிழ்ல ஒரு பழமொழியில் ஏதோ சொல்லி மெல்ல மெல்ல பிராமணன் ஆகினானேன்னு சொல்லி, அதாவது என்னென்றால் இந்த இது இன்னொரு பிரச்சனை. இது இன்றைக்கு 6 திருமுருகனுடைய அந்த இதிலே ஒரு விடயம் மாத்திரம் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. அது
ஆனா அவருடைய வார்த்தையிலே சைவம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினார். அவருக்கு முன்னால் வைத்த வேண்டுகோள், நீங்கள் ஒரு இந்து தமிழ் ஆய்வு நிலையம் ஒன்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் ஒரு படித்தவரால் அங்கே வைக்கப்பட்டது. ஆகவே யாழ்ப்பாணத்திலே இன்னும் இந்து என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள், பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றில் விரிவியலாளர்களாக இருப்பவர்கள் போன்ற படிப்பு நிலையிலே உள்ளவர்கள் கேட்டபொழுது, ஆனால் அவர் தன்னுடைய வார்த்தைகளிலே சைவம் என்கின்ற வார்த்தையைத்தான் பயன்படுத்தினார். தனி மனிதன் தொண்டிலே தனி மனிதன் தோப்பாகலாம், ஆனால் ஒரு கருத்தியல் மாற்றங்களை உருவாக்குவதிலே தனி மனிதன் தோப்பாக முடியாது. நான் அன்னையும் சேர்த்து தான் சொல்லுவேன். இப்பொழுது தனி மனிதன் கருத்தாகத்தான் இந்த கருத்துக்களிலே ஏதாவது தாக்கங்கள் மற்றவர்களும் இருந்தால் வெளிப்படையாக வந்து சொல்லுங்கள். நாங்கள் சைவ சமயிகள் நாயன்மார்களை உதாரணம் காட்டுவார்கள். 16 வயதுக்கு உட்பட்ட திருஞான சம்பந்தரை 75 வயதுக்கு மேற்பட்ட, ஏனென்றால் அப்பர் சுவாமிகள் காலமானது அவர் சமாதி அல்லது இறைவனுடன் கலந்தது 80 வயதிலே, திருஞான சம்பந்தர் 16 வயதிலே. ஆகவே ஒரு திருஞான சம்பந்தர் 3 வயதிலே தேவாரம் பாட தொடங்கினார். அப்படின்னா அப்பருக்கு நான் ஒரு 80 இருந்து 13 கழிச்சு விடுவோம். 67. அப்ப 67 வயதுக்கு 67 வயது அல்லது அதுக்கு சற்று கூடுதலான வயதை உடைய அப்பர் பெருமான் திருஞான சம்பந்தரை சிவிகையிலே தாங்கினார். அப்ப அப்பர் பெருமான் எங்குற்றார் என்றவுடன் அடியேன் தங்கள் சிவியை தாங்கும் பேறு பெற்று இங்குற்றேன் என்று சொல்லி அவர் தான் சிவியை தாங்குகிறேன் என்று சொன்னவுடன் அவர் மேலிருந்து பதைத்து குதித்து இறங்கி இருவரும் ஒருவர் ஆறத் தழுவிக் கொண்டார்கள். ஆகவே கருத்தியலிலே நாங்கள் ஒருமைப்பட வேண்டுமாயின் எங்களிடம் இருக்கக்கூடிய ஆணவம் இல்லாமல் போக வேண்டும். அது கஷ்டமான விடயம். நான், என்னுடைய அமைப்பு, என்னுடைய வீடு, என்னுடைய ஊர், இதெல்லாம் சொல்லும் வரைக்கும் நாங்கள் ஒற்றுமை என்பதை பேசிக்கொண்டு மாத்திரம்தான் இருக்கலாம். இவ்வளவுதான் சொல்லலாம். மற்றபடி என்னிடம் நீங்கள் சொன்ன விடயத்துக்கு கருத்து சொல்லுகின்ற அளவுக்கு எனக்கு உலகார்ந்த அறிவு போதாது. ஆனால் உலக பிரகாரமாக நடக்கிற விடயங்களிலே நான் நிச்சயமாக பங்கு பெற்றுவேன். நிச்சயமாக இன்றைக்கு காலையிலே நடந்த ஸ்டீஃபன் டிம்ஸ் அவர்களுடைய அந்த நேரத்தை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேன், அதனால் வர முடியவில்லை. ஆனால் என்னுடைய கடமைக்கு தமிழ் தமிழ் உணர்வாளனாக இந்த தடை நீக்கப்பட வேண்டும் என்பதற்கு நான் எழுதின கடிதம், அந்த கடிதத்திலே அந்த வசனம் ஜிஜிடியினுடைய வார்த்தைகளிலே இருப்பதாக நான் என்னளவில் நினைக்கவில்லை. என்னடா அங்கே இருந்துதான் எல்லோரும் வந்தோம். ஆனால் இன்றைக்கும் இறுதியத்தால் நான் அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டுக்கு வந்து நான் எனக்கென்று எதுவும் தேடவில்லை. தேடியது கொஞ்சம் நோயும் கொஞ்சம் முதுமையும் வேகத்துக்கு வழக்கத்தோட வந்திருக்கிறது, கொஞ்சம் கடனும் வந்திருக்கிறது. ஆகவே நான் அங்கே இருப்பவனாகத்தான் என்னை கருதுபவன். ஆனபடியால் ஒரு வசனத்தை எம்பி எழுதின கடிதத்தில் எழுதினேன். 48ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அங்கே உள்ள மக்கள் தங்களுடைய சுயாதீனமான கருத்தை தெரிவிக்க முடியாத ஒரு துன்பியலிலே இருக்கிறார்கள். நாங்கள் 48ஆம் ஆண்டு வரை. ஆகவே அந்த நாட்டிலே அதே 48 அவருக்கு கடிதத்தை கொண்டால் அதை அடுத்த கடிதம் அவருக்கு கொஞ்சம் ஹாஷா போடக்கூடாது. ஏனென்றால் இது பிரித்தானிய சாம்ராஜ்யம் எங்களை கையறநிலையிலே விட்டு வந்தது. அந்த பிரித்தானிய சாம்ராஜ்யத்தினுடைய சுருங்கிய ஐக்கிய ராஜ்யத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் நிம்ஸ். மிகவும் நல்லவர், பண்பானவர், பழகுவதற்கு எளிமையானவர். ஆனாலும் அவர் பிரித்தானியா நாட்டிற்கு விசுவாசமான பாராளுமன்ற உறுப்பினர் ஆனபடியால் சில கருத்துக்களை வித்தியாசமான முறையிலே சொன்னதாக நீங்கள் காலையிலே சொன்னதை நான் அறிந்த பொழுது சற்றே விசனப்பட்டேன். ஏனென்றால் நாங்கள் கேட்பது தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கப்பட வேண்டும். 2 காரணம். ஒன்று, அவர்கள் மக்களுடைய விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தினார்கள். அதனுடைய நாங்கள் மண்ணில் உயிரை கொடுத்த எங்களுடைய மாவீரர்களை நாங்கள் எங்கள் காவல் தெய்வங்களாக போற்றுகின்றோம். அடுத்து அவர்கள் எங்களோட புள்ளிகள், என்னுடைய தம்பி, என்ற மகன், என்ற பேரன், என்ற அப்பா, என்ற அண்ணன், என்ற தங்கச்சி, என்ற அக்கா, அவர்கள். அடுத்தது ஒரு விடுதலை போராட்டத்தின் தொடர்ச்சி. இவைகள் தான் எங்களுடைய குரலாக எங்களுடைய பாராளுமன்ற
எங்களை பிரதிநிதித்துவ பாராளுமன்ற உறுப்பினராக போவதற்கு நாங்கள் ஆவண செய்ய வேண்டும். பிரிட்டிஷ் தமிழ் போரத்தை நக்கல் அடிக்கின்ற ஒரு வசனம் இருக்கிறது. லொபி பண்ண போய் லொபி பண்ண பறனாங்கள். அது அந்த கருத்து எல்லாருக்கும் பொருத்தமான கருத்தாக இருக்கணும். ஏனென்றால் இது என்னுடைய மனதை ரொம்ப இங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் நோடித்து கொண்டு வைத்துக் கொள்ளுங்க. ஆனபடியால் தான் இந்த கருத்துக்களை சொன்னோம். ஆகவே இதுவரை சொன்ன கருத்துக்களில் ஏதாவது பிழை இருந்தால், ஏனென்றால் எல்லோரையும் போல் நானும் சிற்றறிவுடையவன், கடவுள் ஒருவர் தான் முற்றறிவுடையவர், பேரறிவுடையவர். ஆனபடியால் தான் அவர் கடவுள். ஆகவே ஆனால் உண்மை உணர்ச்சியுடன் சுயநலம் இல்லாமல் சொல்லுங்கள். என்னுடைய கருத்துக்களில் ஏதாவது பிழை இருந்தால் தாராளமாக வந்து சொல்லலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவரவருடைய அறிவின் நிலையிலே ஒரு விடயத்தை அவரவர்கள் காண்பார்கள். என்னுடைய அறிவின் நிலையிலே நான் உண்மை என்று அறிந்ததை உண்மையாக சொன்னோம் என்று கூறி இந்த அளவில் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் ஒற்றுமையே தமிழர்களின் பலம், தமிழர்களின் அமைப்புகளின் ஒற்றுமை தமிழர்களின் மேலதிக பலம். நன்றி, வணக்கம், வாழ்வு. நிச்சயமாக நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றீர்கள். அத்துடன் 6ஆம் சட்டத்தை பற்றியான இதையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனா 6ஆம் திருச்சி சட்டம் என்னை பொறுத்த மட்டும் 2 பகுதியாலையும் கூறுள்ள கத்தி. அது எங்களை நோக்கியும் பாயும், அதே நேரம் அது சிங்களவர்களை நோக்கி அந்த அதிபத்தியத்தை நோக்கியும் பாயும் என்பதை நாங்கள் வங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன இந்த 6ஆம் திருச்சட்டம் ஐநா சாசனத்துக்கு எதிரானது. இலங்கை சட்ட கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகின்ற அந்த ஜாப்பிலேயே முரணாட இதாகத்தான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், ஜாப்பில் 3வது சாப்டரை நீங்க பார்த்தீர்கள் என்றால், எல்லோருக்கும் சுயநிர்ணய உரிமை இருக்கின்ற என்று ஐநா சாசனத்தை வைத்து 3வது சாப்டர் ஃபுல்லா எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள் போய் கான்ஸ்டிடியூஷனை படித்து பார்க்கலாம். அதே நேரம் இந்த 6ஆம் திருச்சட்டம் சொல்லுகின்றது, உங்களை தமிழர்களுக்கு தமிழர்கள் என்று குறிப்பிடாமல் எவருக்கும் சுயநிர்ணய உரிமை இல்லை, பிரித்து கொண்டு போவதற்கான சுயநிர்ணய உரிமை இல்லை என்ற கருத்தை அது திருத்த சட்டமாக கொள்கிறது. அதுவும் இன்னொரு விஷயம் பார்க்க வேணும். 1977ஆம் ஆண்டு எலெக்ஷன்ல என்ன தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு தனிநாடு வேணும் என்ற கோரிக்கையை ஒரு எலெக்ஷனை ரெஃபரண்டமாக பாவித்து செய்திருந்தார்கள். ஆனா அதை தடுப்பதற்கான ஒரு சட்டமாக, அதாவது மணிவண்ணன் குறிப்பிடுறதுக்கு சொல்லுங்க. இந்த ஆறுமுகம் கதைச்சதை பற்றி 2-3 தரம் அந்த ஐயா ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு கதைச்சார். நான் அந்த 6வது திருத்த சட்டத்தை பற்றி குறிப்பிட்டிருந்த பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை முதல் விளங்கிக் கொள்ளணும். 6ஆம் திருத்த சட்டம் என்றால் என்னென்றது நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். 6ஆம் திருத்த சட்டம் நாங்கள் பிரிந்து போவதை, தனிநாடு கேட்பதைத்தான் தடை செய்கிறதை ஒழிய நாங்கள் ஒரு தேர்தல் வைக்க வேண்டும் என்றதை அங்கே அந்த சட்டத்தில் குறிப்பிடவில்லை. அது ஒரு தேர்தல் கேட்பது அது தவறு என்று எங்கேயும் சுட்டி காட்டப்படவும் இல்லை. இந்த ஐக்கிய சபை இதிலே கூட கழிக்க முடியும். நீங்கள் கதைங்க என்றால் அவர் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு சில கருத்துக்களை கல்லறிந்து கேட்டுக்கொண்டிருந்தார். உணர்ச்சி வசப்பட்டு சொல்லவில்லை, உண்மையாக உண்மையாக சொன்னால் இதை கேளுங்கள். அது தனிநாடு கேட்பதைத்தான் நாங்கள் அதை பற்றி பேசுவதைத்தான் தடை செய்த ஒழிய எங்களுக்கு ஒரு தேர்தல் முறை வேணும் என்றதை அந்த சட்டம் தடை செய்யவில்லை. அது ஒன்று. நீங்கள் சொன்ன இந்த விடயத்தை நான் மறுக்கவே இல்லை. திருப்பி போட்டு பாருங்க. நான் சொன்ன ஒரே ஒரு விடயம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் இந்த 6ஆம் திருத்த தடை சட்டம் அதற்கு எங்களை தடை செய்யவில்லை என்கின்ற அந்த மன உறுதியை பெற்று அதற்கான பிரச்சாரத்தை செய்வதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கிறதா என்றுதான் கேட்டேனுடைய. நீங்கள் சொன்னது தவறு என்று நான் சொல்லவே. நல்ல இப்ப நாங்கள் முதல் தொடங்கிலே நான் அதை பற்றி கழிச்சுதான் சொன்னேன். என்ன சொன்னால், அங்க உள்ள இப்ப எங்களுக்கு இதுக்கு இந்த வாக்கெடுப்பு நடத்துவதற்கு தடியாக தமிழ் மக்கள் மத்தியிலேயே சிங்கள அரசால் பல
கட்டமைப்புகளை செயல்பட வச்சிருக்கின்றார்கள். அதை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுதான் இந்த முதல் நோக்கம். அங்க நாட்டில் உள்ள மக்கள், இங்கே உள்ள மக்கள் அனைவருக்கும் இந்த சர்வஜன வாக்கெடுப்பு என்பதை தெளிவுபடுத்துறதான் நோக்கம். இந்த அங்க உள்ள மக்களுக்கு இந்த 6வது திருத்த சட்டம் இதுக்கு தடை, இந்த பரப்புரைக்கு தடை ஆக இல்லை என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்த, பரப்புரை செய்கிறார்கள், செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. அதை நாங்கள் எங்களுடைய கடமையில அங்க உள்ள அரசியல் தலைவர்கள் இதை முன்னெடுக்க வேண்டும், அல்ல சமூக உயர்வுக்காக செயல்படுபவர்கள் இதை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் இது முதல் உரையிலேயே குறிப்பிட்டிருந்தேன். மற்றது நீங்கள் கேட்டீங்கள், இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்ததின் பின்புதான், அதாவது இந்த இயக்கங்களுக்கு, இந்த விடுதலைக்காக போராடுற இயக்கங்கள் ஆதரவு செய்பவர்களோ, உதாரண உணவு கொடுத்தாலே, அந்த இளைஞர்களுக்கு உணவு கொடுத்தாலே அவர்களுக்கு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று ஜேஆர் சட்டம் இயற்றின பின்புதான் இந்த இயக்கம் வளர்ச்சி அடைந்து ஒரு உலகம் போற்றும் ஒரு விடுதலை அமைப்பாக மாற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தையே செயல்படுத்தினார்கள். நீங்கள் அந்த நிழல் அரசாங்கம் என்றதை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தீர்கள். அது இந்த சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், பல பதிவுகளிலும் பதியப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கிய விடயம், நான் அதை முதல் தொடக்கத்தில் குறிப்பிட்டிருந்தேன். நேற்று இன்றைய செய்தியில் அமெரிக்கா காங்கிரஸ் புலிகளின் தடையை நீக்குவதாகவும் தமிழீழத்துக்கான ஆதரவை செய்வதாகவும் குறிக்கப்பட்டிருந்து அதை அரசாங்கத்துக்கு ஒரு தீர்மானமாக கொண்டு போவதாக அறிந்தேன். அப்ப நாங்கள் பிரபாகரன் போராட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு வயது 17. அவருக்கு எங்களுக்கு அந்த 17 வயதில் உலகமே தெரியாது. நாங்கள் இவ்வளவு காலம் இந்த போராட்டங்கள் பற்றி அறிந்த பின்பும் எங்களுக்குள் சில ஐயப்பாடுகள் தான் தோன்றிக்கொண்டே இருக்கிறது ஒழிய, நாங்கள் அந்த இலக்கு நோக்கி செயல்பட வேண்டும் என்பதில் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்துவதில் தவறி விடுவோம் என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி சந்தர்ப்பத்துக்கு. ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துதான் இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அதாவது விடுதலைக்கான செயல்பாடுகள் 2 வகையாக நாடு கடந்த தமிழீழம் குறிப்பிடுவது. ஒன்று பரிகார நீதி, 2வது சர்வஜன வாக்கெடுப்பு. இது ஒன்றும் சர்வதேச சட்டத்துக்கு முரணானதல்ல. நாங்கள் இதை கேட்பது இது ஐக்கிய நாடு சபை சாசனங்களில் குறிக்கப்பட்டதற்கு அமையவே நாங்கள் இவற்றை முன்வைக்கின்றோம். தயவு செய்து இதில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று கூறி எனது கருத்தை நிறைவு செய்கிறேன். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. அந்த கருத்திற்கு என்னுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி கொண்டு மணிவண்ணன் அவர்களே, இன்றைய தலையங்கத்திலே நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையை பொது வாக்கெடுப்பை நோக்கி முன்னேற்றுவதற்கு நாங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தலைப்பிலே இன்றைய உரையாடலை நகர்த்தினீர்கள். அது தயவு செய்து, நான் ஹிந்தி வந்தபடியால் எனக்காகவும் என்னை போல வேறு யாராவது ஹிந்தி வந்திருந்தால் இன்றைய உரையாடலிலே வந்த முத்தான கருத்துக்களை சுருக்கமாக சொல்லும்படி கேட்டு இதை நிறைவு கருத்தாக அமைத்து, நாங்கள் உருவத்தால் பலரானேலும் உள்ளத்தால் ஒருவராக இருந்தால்தான் ஒற்றுமையுடன் முன்னோக்கி செல்ல முடியும் என்பதை மீண்டும் என்னுடைய கருத்தாக, நம்முடைய கருத்தாக சொல்லி நிறைவு பெறுகின்றேன். தயவு செய்து இன்றைய உரையாடலிலே அந்த தலைப்போடு ஒட்டி வந்த கருத்துக்களை, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையை எப்படி இதிலே முன்னகர்த்துவது என்கின்ற அந்த தலைப்பு சம்பந்தமான கருத்துக்களை ஒரு கால் உங்களுடைய நிறைவு கருத்திலே சொல்லும்படி கேட்டு அமைகின்றோம். வணக்கம். மிக்க நன்றி. நான் இப்போது இந்த 6ஆம் திருத்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள். அதை முடித்துவிட்டு நான் இறுதி கருத்துக்கு அதை சமரைஸுக்கு போறேன். இந்த 6ஆம் திருச்சட்டம் இது சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். இது நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய பிரதமர் உத்தரவரின் மூலமாக 6ஆம் திருச்சட்டத்துக்கு எதிராக பல அங்க ஹியூமன் ரைட் கவுன்சிலர், ஹியூமன் ரைட் அந்த பாடிக்கு எழுதியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 1700 சட்டத்தரணிகள் எழுதி கொடுத்திருந்தார்கள். இப்ப கொன்ராவின் பீரியட்டோட அது இன்னும் வடிவாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அதை பற்றியான
கருத்தாதங்கள் இன்னும் பெறவில்லை. ஆனால் அப்போது அந்த கருத்தியல் சொல்லும் போது அவர் சொன்னேன் என்று சொன்னால் 6ஆம் திருத்தச் சட்டம் வந்து ரெஃபரண்டத்தை நிப்பாட்டாது. ஆனால் வந்து ஒரு ரெஃபரண்டம் வரும்போது அந்த இலங்கை பகுதியில போய் தமிழீழத்துக்கான வாக்குத்தான் நீங்க போட வேணும் என்று சொல்றத அதுக்கான பரப்புரைகளை அது சில வேளை அது ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் தமிழ் மக்களுக்கு தெரிஞ்ச முறையில அது ஓட் என்ற முறையில அவர்கள் அதை இப்போ கொண்டு போய் போட போகின்றார் என்றது. அத்துடன் வந்து அந்த கேள்வி, அதாவது வந்து தமிழீழம் ஒரு சாய்ஸாக வருவதற்கும் அது தடையை ஏற்படுத்தலாம் 6ஆம் திருத்தச் சட்டம். ஆகையால அந்த 6ஆம் திருத்தச் சட்டம் வந்து அதற்காகத்தான் நாடு கடந்த அரசாங்கம் முதலே 6ஆம் திருத்தச் சட்டத்துக்கு எதிரான அந்த ஒரு இதை வந்து கொண்டு வந்தார்கள். அதை நான் இன்னொரு கருத்தையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 1977ஆம் ஆண்டு தங்களுடைய தேர்தலையே வந்து ஒரு வாக்கெடுப்பு கருத்து கணிப்பாக அதை பாவித்திருந்தார்கள் என்றது அதுல வடிவா தெரிகின்றது. என்னென்று சொன்னா அந்த TLF மேனிஃபெஸ்டோவை கூட நாங்க இங்க படித்திருந்தோம். அதுல முழுதாக கிட்டத்தட்ட இருந்தது வந்து ஒரு தனிநாடு அமைப்பதற்கான வாக்கு ஒரு மெண்டேட்டை தான் அவர்கள் தமிழ் மக்களிடம் கேட்டிருந்தார்கள். அத்துடன் வந்து அதுல மிகவும் தெளிவாகவும் சொல்லியிருந்தார்கள், நாங்கள் 18 பேரும் எலெக்ட் பண்ணப்பட்ட பிறகு நாங்கள் ஒரு சபையாக இதை உருவாகி தமிழீழத்தை இது பண்ணுவோம். அதுக்கு பிறகு அதன் தலைவராக இருந்தவரும் அந்த 18 பேரும் என்ன செய்தார்கள், ஏன் அதை செய்யவில்லை என்றதை இன்றைக்கும் இங்க இருக்கின்ற அந்த என்ன சொல்றது TLF ஆதரவாளர்களும் இப்ப அதுல TLF என்று சொன்னால் தமிழரசு கட்சியும் காங்கிரசும் சேர்ந்ததுதான் TLF. ஆகையால அவர்கள் கட்டாயம் இதுக்கான விளக்கங்களை அவர்கள் நேரம் வந்து சொல்ல வேணும். அதை அவர்கள் சொல்லாத மட்டும் அவர்கள் மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். ஒரு தன்னாட்டுக்கான கோரிக்கையே கடைசியில் அது சொன்ன மாதிரியே வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் குறிப்பிட்ட மாதிரியே இளையர் கையில் கொடுத்து இளையோர்கள் 50,000 தங்களுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். 50,000 மாவீரர்களாக இளையோர்கள். அது மட்டும் இல்லை, 50,000 மட்டும் இல்லை, மற்ற எத்தனையோ பேர் 1980களில் இருந்து போராட்டம் நடந்து கொண்டிருந்தபடியால் நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த மாவீரர்களை மட்டும் நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் விடுதலைக்காக போராடின அத்தனை பேரும் அந்த மாவீரர்கள் தங்களுடைய அந்த இளையர் தங்களுடைய வாழ்க்கையை அளித்து அது மட்டும் இல்லாமல் பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை அளித்திருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக. அதுக்கு பொறுப்பு கூற வேண்டியதும் இந்த TLF தான். ஆகல இது வந்து நாங்கள் எப்படி பார்க்க வேணும் என்ற கருத்தியல் இருக்கின்றது. ஒற்றுமையாக பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பிரிந்துதான் நிற்கின்றோம். எங்களை பிரிக்கிறதுக்கான பல சக்திகள் இருக்கின்றன. அந்த சக்திகள் இதுல வந்து கருத்து பயந்தவர்கள், ஆங்கிலத்தில் கருத்து பயந்த 2 வலை அறிஞர்கள் கொண்டு சொன்ன கருத்து என்னன்னு சொன்னால், உங்களிடம் கட்டிரோனியாவில் இருக்கின்றது அல்லது ஈவன் வெஸ்டர்ன் சகராவில் இருக்கின்ற அந்த பிரச்சனைகளிலும் பார்க்க உங்களிடம் இருக்கின்றது இன அழிப்புக்கான ஆதாரங்களும் இன அழிப்பு நடந்தது என்பதை பற்றியான முழு தெளிவும் உங்களுடைய செய்திகளை சொல்வதற்கு நீங்கள் எல்லாம் வந்து இலங்கை அரசாங்கம் வேண்டுமென்றால் TGT வெப்சைட்டையோ அல்லது TGT ஃபேஸ்புக்கையோ க்ளோஸ் பண்ணலாம் அல்லது அக்சஸ் பண்ண விடலாம். ஆனா ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து இப்படியான கருத்துக்களை பகிரும் போது அது எந்த நாட்டாலையும் தடுக்க முடியாது. ஆகையால நீங்க ஒவ்வொருவரும் வந்து உங்களுடைய ஓன் ஸ்டோரிஸ், அதான் நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் கூட நீங்கள் எப்படி வெளிநாட்டில இருந்து உங்களுடைய சொந்தக்காரர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை எல்லோரும் பதிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை ஒரு வழக்கறிஞர், ஒரு வெள்ளக்கார வழக்கறிஞர் வந்து கலிபோர்னியா மாநிலம் USA இருக்கின்றவர். அவர் பல ரெஃபரண்டங்களை வெஸ்டர்ன் இங்க எல்லாம் வந்து செய்திருக்கின்றார். அவர் சொன்ன கருத்து தான் அது. அப்படி அடுத்த 2வது வந்து அவர் கூறின கருத்துல வந்து ரெஃபரண்டம் என்பது வந்து கருத்தாக்கத்தை நீங்க உருவாக்க வேண்டும். ஏன் உங்களுக்கு ரெஃபரண்டம் வேணும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதாவது வந்து
நீங்கள் இன அழிப்புக்குள்ளான இனம் அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு பாதுகாப்ப வாழ்வதற்கு எங்களுடைய தனிநாடு ஹோம்லேண்ட் வேணும் என்றதை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆகையால வந்து அதை பிடித்து கொண்டு நீங்கள் ஒரே போக்கஸாக இன அழிப்பு எங்களுக்கு நடந்தது, அதை ரெகனைஸ் அதை அங்கீகரியுங்கள், அங்கீகரிக்க வேண்டி இந்த நாடுகளையும் மற்ற எல்லா மக்களையும் கேட்க. அதே நேரம் வந்து எங்களுக்கு தீர்வாக இப்ப ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து 30/1 தீர்மானத்தின் மூலமாக கோரப்பட்டது தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேணும் என்று. அது இப்ப கடைசியில 46/1 கூட அது வந்து இந்தியாவினுடைய அனுசரணையுடன் 13வது திருத்தம் என்று கொண்டு வந்து உள்ளுக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல நாங்கள் என்ன கருத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னால், இதுல வந்து தமிழ் மக்களுக்கு என்ன வேணும் என்றதை தமிழ் மக்கள் தான் டிசைட் பண்ண வேணுமே தவிர மற்றவர்கள் மற்ற நாடுகளோ பெரிய அண்ணன்களோ அல்லது பிற தம்பிக்கு என்ன வேணும் என்று பெரிய அண்ணன் எல்லாரும் டிசைட் பண்றே இல்லை. கல்யாணம் செய்கிறவதான் 2 பேரும் ஒத்த கருத்தோட டிசைட் பண்ணணும். அப்பதான் அந்த கல்யாணம் ஒழுங்காக நடக்கும். அல்லது வந்து ஒருத்தருடைய ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனக்கு பணம் வேணும், அது வேணும், இது வேணும் என்று செய்து வைக்கிற கல்யாணங்கள் எந்த காலத்திலையும் வந்து நிலைப்பதில்லை. அதே மாதிரிதான் இந்த 13வது திருத்தத்தை கூட கொண்டு வந்து செய்தாலும் கூட அது வந்து நிலைக்கப் போவதில்லை. அதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உலக காலமும் 87 துவக்கம் அதை எப்படியெல்லாம் என்ன அந்த இதுகளை கொடுக்காமல் வச்சிருக்கலாமோ அதை எல்லாத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகையில இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த 6ஆம் திட்டம் எடுக்கப்பட வேண்டும். ஆனா ஐக்கிய நாடுகள் சபை என்பது வந்து நாங்கள் இன அழிப்புக்கான இதை கேட்கின்றோம். ஆகையால இன அழிப்பு என்பது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்பாற்பட்டது, இலங்கையினுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்பாற்பட்டதுதான் இன அழிப்பு. அதாவது இந்த மாஸ் அட்ரோசிட்டி கிரைம்ஸ் என்று சொல்றோம். அதை செய்த எந்த நாடென்றாலும் குற்ற பத்திரிகைக்கு அவர்களை அந்த கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள அது உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம், இது வெளியில இருக்கின்ற விஷயம். அதில நாங்கள் வந்து இப்போ முதலாவது ரெட்டைக்குலர் துப்பாக்கியாக நாங்க பாவிக்க வேண்டிய ரெட்டைக்குலர் துப்பாக்கி முதலாவது குண்டை இன அழிப்புன்ற குண்டை அக்செப்ட் பண்ண வைக்க வேணும், அந்த தோட்டாவை அக்செப்ட் பண்ண வைக்க வேணும். அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கான பரிகார நீதியாக என்ன ரெஃபரண்டம் என்றது வரணும். இது செயல்படுமா செயல்பட முடியாதான்ற கேட்டுக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் உட்கார்ந்திருக்க முடியாது. அதே நேரத்தில் வந்து சைனா வந்து தெற்க மட்டுமில்லை ஒட்டுமொத்த வடக்கையும் பிடித்து தங்களுடைய கொலனியாக்கி விடுவார்கள். அதுக்கு பிறகு சைனாவுக்கு எதிராக சிங்களவர்களும் தமிழர்களும் கொலனியாக்க ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுக்கான வேலைகளை செய்து எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு மேலாக என்ன போர்ச்சுகீசர், ஒல்லாந்தர், அதுக்கப்புறம் வந்து வெள்ளைக்காரர் என்று சொல்லி நாங்கள் அடிமையாக கொலனித்துவ ஆதிக்கத்தில் இருந்திருக்கின்றோம். ஆகையால வந்து இந்த கொலனித்துவ ஆதிக்கம் சில வேளை வந்து அந்த கொலனித்துவ ஆதிக்கத்தில் வந்து தமிழர்கள் நல்லா ஃப்ளரிஷ் பண்ணினவை என்றதும் உண்மை. ஆகையால வந்து இதுல இருக்கின்றது வந்து சில வேளை சைனா ஆதிக்கத்துல வந்து இப்போதைக்கு சிங்கள மக்கள் நல்லா இருக்கும், தமிழ் மக்களுக்கு எதிராக ஆயுதங்களை பாவிக்கலாம், தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறையை செய்யறதுக்கும் இந்த வெளிநாடுகள் வந்து எங்களுக்கு மேல இது பண்ணாம இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இப்ப இருக்கும், சிறங்கு சொருகிற மாதிரி நல்லா இருக்கும். ஆனா வந்து அவர்கள் எந்த நேரத்தில் வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து வெளியில இருந்து இந்தியா வம்சாளியரை கொண்டு வந்து சிங்கள மக்களுக்கு எதிராக தோட்ட தொழில விட்டார்களோ, சைனா தன்னுடைய மக்களை கொண்டு வந்து முழுசாக அங்கே இருந்து கொண்டு வந்து அங்கே இருக்கின்ற அடிமைகளாக வைத்திருக்கின்றவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து இங்க வேலை செய்யும் போது இவர்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாம போகும்போது போராட்டங்களை இவர்கள் தொடங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். தள்ளப்பட்டு அதுக்கு பிறகு தமிழாக்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணினோன்ற தெரியல. ஏனென்றால் 2000-3000 வருஷமாக சைனாவோட நல்ல உறவு உள்ளவர்கள் தமிழர்கள். அதில் அதை நாங்கள் யோசிச்சு கொள்ளலாம். அதில் வந்து தமிழர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போறது, இப்போதைக்கு இந்தியாவினுடைய சார்பாக இருந்தாலும் கூட தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகின்றது தெரியல. வருங்காலத்தில் இந்தியா என்ன மாதிரி செயல்பாடுகளை செய்ய போகின்றது, தமிழகத்தை நோக்கி என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்க போகின்றன,
ஆக்கிரமிப்பு செயல்பாடுகளாக இருந்தால் நிச்சயமாக இந்த தமிழர்கள் சீனாவை நோக்கி தள்ளப்படுவார்கள். ஆகையால் இது எல்லாத்தையும் நாங்க பார்க்க வேணும். இதில் இந்த ரெஃபரண்டம்ன்றது வந்து நாங்க இப்ப சொல்லி கொண்டிருக்கின்றது வந்து இப்ப ஆரம்பிக்க வேண்டியது ரெஃபரண்டம் வைக்க வேணுமா. இதுல முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி ரெஃபரண்டம் வைப்பதற்கு நாங்கள் எப்படி வந்து தமிழ் மக்கள் முதலாவது எங்களுக்கு ரெஃபரண்டம் வேணுமென்றதை ஒரு மானசீகமாக எப்படி இனாளிப்பைக்கான நீதி எங்களுக்கு வேணும், ஐசிசி கொண்டு போகணும், ஐசிஜேக்கு கொண்டு போகணும் என்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி இந்த பொது வாக்கெடுப்பு என்பது வந்து எந்த தீர்வு வந்தாலும் பொது வாக்கெடுப்பின் மூலமாக ஐநாவினுடைய பொது வாக்கெடுப்பின் மூலமாக கொண்டு வர வேண்டும். இதை வந்து வடமாகாண கவுன்சில்ல தீர்மானமாக பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழகத்திலேயும் இதே தீர்மானமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக இதுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் இந்தியாவுக்கும் மற்ற நாடு இந்தியாவோட சேர்ந்திருக்கின்ற மொரிஷியஸ் மற்றும் தமிழர்கள் வாழுகின்ற அத்தனை நாட்டிலையும் சவுத் ஆப்பிரிக்காவாக எல்லா நாட்டிலையும் நாங்கள் கொண்டு போய் எங்களுக்கான தீர்வு வந்து ஒரு ரெஃபரண்டம் மூலமாக கொண்டு வரப்பட வேண்டும். அதுக்கு பிறகு இரண்டாவது கட்டமாகத்தான் ரெஃபரண்டத்தினுடைய என்ன கொஸ்டின், அது மல்டிபிள் கொஸ்டினா அல்லது சிங்கிள் தமிழீழம் கொஸ்டினா என்ற கேள்வி வந்து அது முதலா ரெஃபரண்டம் செய்ய போயினோம் என்று சொல்லி எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டா பிறகு நாங்க வந்து அதை பற்றி சிந்திக்கலாம். இது டோன்ட் புட் த ஹோர்ஸ் பிஃபோர் த காட் என்று சொல்லுவார்கள். சாரி, காட் பிஃபோர் த கோஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது குதிரைக்கு முன்னுக்கு வந்து வண்டியில கொண்டு வந்து விடாதே, அது குதிரையால தள்ளி கொள்ள போறோம். ஆசைப்படணுமோ இல்லையோ மணிவண்ணன், நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இருக்கு. மல்டிபிள் ரிக்வெஸ்டின் ரெஃபரண்டம் மாதிரி ரெஃபரண்டம்ன்றது எஸ் ஓ நோவா இருக்கிறத நாங்கள் ஆசைப்படுறதுன்றது இல்ல. இதுல வந்து அது அந்த நிலைமைக்கு நாங்க இன்னும் பெறவில்லை. நாங்கள் இப்போது வந்து உலக நாடுகளை ஒரு ரெஃபரண்டம் வைக்க வேண்டும் என்ற கருத்தியலை உருவாக்குவதற்கான கருத்தியலை உருவாக்குவோம். அதுக்கு பிறகு மல்டிபிள் சாய்ஸோ அல்லது வந்து ரொம்ப தத்துவார்த்தமா பேசி கொண்டே போறீங்கள். இப்ப எங்களுக்கு என்ன வேணுமென்று இப்படி 2க்கு மேற்பட்டதை போட்டால் எங்களுடைய ஆக்களே தங்களுக்குள்ள புரிஞ்சு போறதுக்கு நாங்களே வழிவகுக்குமா? இல்ல அதுதான் அதை ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லி இருந்தார். அதாவது வந்து பல அறிஞர்கள் சொல்லி இருந்தார்கள். என்னென்று சொன்னால், நீங்கள் வந்து கீப் இட் சிம்பிள், அதாவது வந்து ஜெஸ் நோ ஆன்சரை சொன்னாத்தான், அல்லது நீங்க ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுத்தீர்களா. இது என்றால் பிரதமர் குறிப்பிட்ட கருத்துல வந்து இது மாதிரியான மல்டிபிள் ரெஃபரண்டங்கள் வந்து செய்யறதுக்கான வழிமுறைகள் வந்து இருக்கின்றன என்ற கருத்தை அவர் சொல்லியிருந்த போது, அதுக்கு அப்ப நான் ஒரு கேள்வியை வைத்திருந்தேன். இந்த மல்டிபிள் ரெஃபரண்டம் செய்யறதால வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்ற கேள்வியை நான் இந்த வழக்கறிஞரிடம் வைத்திருந்தேன். அப்ப அவர்கள் மிகவும் சுருக்கமாக சொல்லியிருந்தார்கள். என்னென்று சொன்னால், மல்டிபிள் ரெஃபரண்டம் செய்யும் போது என்னொரு பிரச்சனை வரும் என்று சொன்னால், பெர்சன்டேஜ் வந்து எப்படி மாறும் என்று தெரியாது. என்றால் 51% மேல வந்ததான் அந்த ரெஃபரண்டம் வேல்யூ. இப்போ வந்து தமிழீழத்துக்கு 40%, 48% மற்ற இதுகளுக்கு எல்லாமே சேர்த்து 52% வந்தால் என்ன செய்ய போகின்றீர்கள்? அப்ப எதுவும் அது அந்த ரெஃபரண்டமே ஃபெயிலியரா போகும். ஆகையால வந்து இதுல வந்து மல்டிபிள் கொஸ்டின்ஸ் போடுறதுல வந்து பெர்சன்டேஜ் வைஸ் பிரச்சனையா இருக்கு. ஆகையால வந்து ஒரு கொஸ்டின் போடுறதுதான் சரி என்ற கருத்தை அவர்கள் வைத்திருந்தார். ஆனா அதை சொல்லிவிட்டு அவர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தார்கள். என்னன்னு சொன்னால், அதை யோசிக்க வேண்டிய நேரம் இப்ப இல்லை. எப்ப வந்து அதை என்ன கொஸ்டின் போட போன்றோம், எப்படி போட போன்றோம் என்றதை யோசிக்காமல் முதலாவது வந்து நாடுகளை வந்து எங்களுடைய தீர்வுக்கு ஒரு ரெஃபரண்டம் வேணும் என்பதை அக்செப்ட் பண்ண வைக்கணும். அதுக்கான முயற்சிகளை நாங்க செய்ய வேண்டும். அதை செய்துவிட்டு ரெஃபரண்டம் வரும்போது அது ஒரு குரூப்பாக இருந்து எல்லாரும் ஒன்றாக இருந்து தமிழ் மக்கள் எல்லாம் இருந்து ஆர்குமெண்ட் பண்ணி சரியான மல்டிபிள் பர்பஸ் இப்ப கதைக்கிறீர்கள். இப்ப நீங்கள் நான் கதைக்கிறேன் மல்டிபிள் நான் கதைக்கவில்லை. நான் இது வந்து இந்த நிகழ்ச்சியினரில் நாடு கடந்த அரசாங்கத்தின் நீங்க பண்ண தயவு செய்து ஒரு பழக்கத்தை பழகுவோம்.
கருத்தாளர்களுடைய பேரை சொல்லி கோட் பண்ணுங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்ற மாதிரி தான் எனக்கு படுது. இல்ல நான் என்னுடைய கருத்தை சொல்லவில்லை. உங்களோட கருத்து இல்லையா நான் அதுக்குள்ள விவாதம் புரிய வரவில்லை. இல்ல இத வந்து நான் திரும்பவும் வந்து மக்களை முருகானந்தன் நான் இதை திரும்பவும் வடிவாக கருத்தை சொல்லுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நாடகானந்த அரசாங்கத்தினுடைய அமர்வில் நடந்த இந்த ரெஃபரண்டத்துக்கான பற்றிய இது கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. அந்த அமர்வு வந்து இங்க காட்டப்பட்டது. அந்த கருத்து அதில் வந்து நாடகானந்த அரசாங்கத்தினுடைய பிரதமர் ருத்ரகுமாரன் அவர்கள் கூறியிருந்தார், இப்படி மல்டிபிள் ரெஃபரண்டம் வைக்கிறத பற்றியும் நாங்க சிந்திக்க வேணும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. மல்டிபிள் கொஸ்டின் உள்ள ரெஃபரண்டம் வைக்கிறது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது என்று டிஜிடி பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு வந்து அந்த கருத்துக்கள் எப்படியெல்லாம் ரெஃபரண்டம் வைக்கணும் என்ற கருத்துக்கள் வந்தன. அதுக்கு பிறகு நான் கடைசியில் கொஸ்டின் டைம்ல வந்து நான் பர்சனலா போய் கேட்டேன், என்னென்று சொன்னால் இந்த மல்டிபிள் ரெஃபரண்டத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதை நான் இந்த வள அறிஞர்களிடம் கேட்டேன். அந்த வள அறிஞர்கள் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னால், கீப் இட் சிம்பிள், மல்டிபிள் ரெஃபரண்டம் என்றது வந்து எந்த பல பிரச்சனைகளை கொண்டு வரும். என்ன ரீசன்? மல்டிபிள் ரெஃபரண்டம் இல்லை, மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அதுல ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் 48% தமிழீழத்துக்கு ஆதரவாகவும் மிச்சம் 52% மற்ற எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து வந்தால் நீங்க என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்வி. அல்ல, நீங்கள் எதை உங்களுக்கு விருப்பமோ அதை கணக்கில் எடுத்து நீங்கள் மற்றவர்களுக்காக பார்க்காமல் தமிழ் மக்களுக்கு எது விருப்பமோ அந்த ஒரு கொஸ்டினை தமிழ் மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. அது கோஆபரேஷனா இருக்கலாம், அல்ல 13 அமெண்ட்மெண்டா இருக்கலாம், அல்லது வந்து அதை உங்களுக்குள்ள சண்டை பிடிச்சு இதுதான் கொஸ்டினா போகணும். தமிழீழம் இல்லையா தமிழீழம் இல்லை, 13 அமெண்ட்மெண்ட் 13 அமெண்ட்மெண்ட் தனியா. என்னுடைய பதிலை சொல்லணும்னா உங்களோட பதிலை சொல்லுங்க. நீங்கள் தமிழீழம் வேணும் வேண்டாம் என்றதுக்கு அப்பாற்பட்டு உங்கள்ட ருத்ரகுமாரனும் உங்களை போல ஒரு ஆள் தானே விட்டார் தலைவரோட இருந்தபடியே அவர் இன்னொரு கருத்தையும் சொல்லி அவர் இன்னொரு கருத்தையும் தெளிவாக சொல்லியிருந்தார். அப்படியே ஒரு ரெஃபரண்டம் வரும்போது மல்டிபிள் சாய்ஸா இருந்தாலும் கூட நாடகானந்த அரசாங்கத்தை பொறுத்தமல்ல எங்களோட கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கின்றது தமிழீழம். ஆகையால நாங்க தமிழீழத்துக்கு சப்போர்ட்டிவா தான் நாங்கள் ருத்ரகுமாரனை விமர்சிக்கிறதை விட நீங்கள் திரு மணிவண்ணன் அவர்கள் தமிழீழம் வேணும் வேண்டாம் எந்த மாதிரியான ரெஃபரண்டத்தை விரும்புவீங்களா, இல்ல அதை விட 3-4 கேள்வி போட்டு வார ரெஃபரண்டத்தை விரும்புவீங்களா? நீங்கள் என்னை பொறுத்தமல்ல நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றது, தமிழர்கள் சுதந்திரமாகவும் இன அழிப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு வாழ வேணும் என்று சொன்னால் அது என்னுடைய சுயமான கருத்தின்படி தமிழீழம் ஒன்றில் தான் அப்படி வாழ முடியும். அது இன அழிப்பு நடந்த பிறகு வந்து எந்த காலத்திலையும் வந்து வேற எந்த தீர்வும் வந்து எங்களுக்கு சரியான இன அழிப்பு நடத்த முதலே அந்த தீர்மானம் 77 மக்களால் தீர்மானிக்கப்பட்டு இப்ப 77க்கு முதல்ல இன அழிப்பு நடந்திருக்கின்றது. அதை 74 வந்து இன அழிப்பண்டதுக்கான இன அழிப்பண்டது 48க்கு முதல்ல இருந்து டிஎஸ்எல்கான காலத்திலிருந்து இருக்கின்றது. நானும் கருத்தளவில் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த வகதொகையாக மக்கள் கொல்லப்பட்டதைத்தான் முதலில் ஒரு சர்வதேச தலைவரான இந்தியாவின் பிரதமர் இந்திரா காந்தி சொல்லி இந்த மக்களினுடைய அழிப்புக்கு தான் இந்த இனப்படுகொலையினுடைய ஒரு அதுக்கு ஒரு பெருமானம் வந்தது. அதுக்காக மற்றவர்கள் எல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆகவே இப்ப திருப்ப அந்த சுருக்கமா வாரன் 77ஆம் ஆண்டு மக்கள் சொன்ன அந்த மக்கள் கொடுத்த ஆணை, அந்த TULF கொடுத்த ஆணைக்கு பிறகு இன அழிப்பினுடைய வீச்சம் கூடின பிறகு இங்கே புலம்பெயர் நாடுகளிலே 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பட்டுக்கோட்டை மீள் வாக்கெடுப்பு நடந்து அது பிரித்தானியாவில் மிக பெரும்பாலானவர்கள் அதை மீளவும் உறுதிப்படுத்தினார்கள். மற்ற நாடுகளில் நடந்தது உண்மையா எனக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் இப்ப அந்த எங்களுக்கு வாக்கெடுப்பை கொண்டு வாண்டு கேட்கிறதுல தான் நீங்கள் சொன்ன மாதிரி தலைப்பின் அடிப்படையில
நாடுகளை தூண்ட வேணுமே ஒழிய இப்படித்தான் வாக்கெடுப்பு பண்றதுக்குள்ள நாங்க நிக்க தேவையில்லை. எப்படி வாக்கெடுப்பு வேணும் என்றால் அந்த நேரத்துல உருத்திரகுமாரனும் மணிவண்ணனும் முருகானந்தனும் தமிழர்களின் புலிகளின் தாகம் தமிழ தாயம் என்று சொன்ன விடுதலை புலிகளுடைய அந்த தலைமையில வாரவர்களும் தமிழர்களின் தாகம் தமிழ தாயம் என்று 77ஆம் ஆண்டு தேர்தலிலே மேடைக்கு மேடை உச்சரித்த மக்களும் தலைவர்களும் அதுக்கு வாக்களித்த மக்களும் எல்லாரும் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், எங்களுக்கு தனி நாடு வேணும். அப்ப முதல் வாக்கெடுப்பு பண்ணதுக்கு வரும் வரைக்கும் நாங்கள் என்ன பிள்ளை பிறக்க முன்னம் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ கொண்டு பேர் வைக்கிறதுக்கு அல்ல ஈன காட்டுறதுக்கு மினக்கிடாமல் முதலில் நீங்கள் இன்றைக்கு சொன்ன அந்த தலைப்பின் அடிப்படையிலே எத்தனை நாடுகளை என்ன வகையிலே தூண்டலாம் என்று என்னுடைய கேள்விக்கு இவ்வளவு நேரம் நீங்கள் சொன்ன நிறைவு பதில்ல எனக்கு ஒரு குழுவும் கிடைக்கல. உறுப்பு நாடுகளை என்ன வகையிலே தமிழ் மக்கள் தூண்டுகை செய்யலாம், அதுக்கு இதுவரைக்கும் எனக்கு உங்கள்கிட்ட நிகழ்ச்சி முடிய போற நிலைமையில நான் சொல்லக்கூடிய எப்படி தூண்டலாம் என்று சொன்னால் தமிழ் மக்கள் தங்கள் நாடுகள் நீங்க சொல்றீங்களா நிகழ்ச்சியில சொல்லப்பட்டதா? நிகழ்ச்சியில நாங்கள் பல பேரிட்ட கருத்து கேட்டு நாங்கள் அந்த நிமலனும் சொன்ன ஆமாம். அப்ப நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்று சொன்னால் இந்த மக்களை தங்கள் நாடுகளில் இருக்கின்ற மக்களுக்கு எங்களுக்கு இனாளிப்பு நடந்திருக்கின்றது, இதில் இருந்து எங்களுக்கு பரிகார நீதியாக தமிழர் மக்களிடத்தே ஒரு பரிகார நீதி வேண்டும். அதன் நேரம் எங்களுக்கான தீர்வு, அதாவது தமிழ் மக்கள் சுயமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றதை ஒவ்வொரு தமிழரும் தங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸுக்கு எழுதலாம். அதே நேரம் இதுக்கான விழிப்புணர்ச்சியை மக்களுக்கு வெளிநாட்டு மக்களுக்கும் கொண்டு வரலாம், தங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு வரலாம், நண்பர்கள் மூலமாக இந்தியன் பொலிட்டிஷியன்ஸுக்கு சொல்லலாம். அதே நேரம் பெட்டிஷன்ஸ் மூலமாக நீங்க சொன்ன மாதிரி பெட்டிஷன்ஸுகளை போடுற மூலமாகவும் இதுகளை நாங்கள் முன்னோக்கி கொண்டு வரலாம். ஆகையால இதே ஒரு ரெட்டைக்குலை துப்பாக்கி அப்ரோச்சாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதாவது முதலாவது எங்களுக்கு நடந்த இனஅழிப்பு என்பதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க, பொலிட்டிக்கலியா ரெக்கக்னைஸ் பண்ணுங்க என்றது ஒரு விஷயமாகவும், அடுத்து அதுக்கான நீதி அதுக்கான நீதி பரிகார நீதியாக இப்ப ஈவன் நிலமாட்டுக்கார நீதியிலே கூட ஒரு தீர்வு திட்டம் வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விதத்துல அந்த தீர்வு திட்டம் எந்த தீர்வு திட்டத்தை வைத்தாலும் கூட அது தமிழ் மக்களுடைய பொது வாக்கெடுப்புக்கு போக வேணும். அதுல தமிழ் மக்களுடைய விருப்புகள் அந்த தீர்வு திட்டத்துல நீங்க ஒரு தீர்வு திட்டத்தை வச்சாலும் கூட சரி, எக்ஸாம்பிளுக்கு 13 அமெண்ட்மெண்ட் வச்சாலும் கூட அதுக்கு மேலடியாக இதுக்காகத்தான் ருத்ரகுமாரன் சொன்னது, சில பல நாடுகள் இந்தியாவிற்காக நாங்கள் ஒரு ரெஃபரண்டத்தை கண்டக்ட் பண்ணுவோம், அதுக்கு 13ஆம் திருச்சத்தை போட்டு அதுக்கு சொன்னோம் கேட்போம் என்று சொல்லி வெளிக்கிட்டால் நாங்கள் தமிழ் மக்களாக சொல்ல வேணும். அத்துடன் சேர்த்து எங்களுடைய தமிழீழம் என்ற அந்த கோரிக்கையை வச்சு நீங்கள் ரெஃபரண்டத்தை கேளுங்கோ, கேட்டால் நாங்க அதுக்கு ஓட்டர் போடுறோன்றதை நாங்கள் அது மக்கள் டிசைட் பண்ணிட்டு அதுக்குத்தான் அந்த கவியாட், வேறு ஒன்றும் இல்லை. இதுல நாங்கள் ஒரு கொஞ்சம் கிளவராக நாங்கள் ஒர்க் பண்ணணும். என்றால் தீர்வு திட்டங்களை கொண்டு வருகின்ற நாடுகள் எங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வந்தால் என்னென்னு நாங்கள் அதில இருந்து விடுபட்டு கொள்ள வேணும் என்றதுக்காகத்தான் இந்த மல்டிபிள் ரெஃபரண்டம் என்ற கேள்வி வந்தது. அதில் இதை வழங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும். அதில் நாங்கள் எந்த விதத்திலும் தெளிவாக இருக்க வேணும். அதாவது எங்களுடைய பெருவிருப்பு, எங்களுடைய தமிழீழம் அது எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் 13 அமெண்ட்மெண்ட் என்றதை எப்படி கொண்டு 46/1 பூர்த்தினார்களோ அதே மாதிரி திரும்பவும் ஒரு ரெஃபரண்டம் செய்யறதுக்கு உங்களுக்கு தீர்வு தரப்போறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் எங்களுக்கு மேல திணிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிற முறையில நாங்க தமிழ் மக்கள் ஒரு தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது அப்படி ஒரு ரெஃபரண்டம் தீர்வு திட்டத்தை கொண்டு வந்தால் நாங்க சொல்ல வேணும், ரெஃபரண்டம் மூலமாகத்தான் தீர்வு திட்டம் பெற வேணும். அந்த ரெஃபரண்டம் சொன்னா ஓகே 13 அமெண்ட்மெண்டையும் போடுங்கோ, தமிழீழத்தையும் போடுவோம், அதுக்குள்ள எதை மக்கள் விரும்புகின்றார்களோ மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு,
ஜனநாயக நாட்டில் மக்கள் தீர்ப்பு தான் செயல்படுத்தப்பட வேண்டும். ஆகியால அந்த முறையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் போடுங்க. இலங்கை அரசாங்கம் ஜுடிஷியேட்டை போறதுக்கும் ஒற்றை ஆட்சி என்று சொல்லட்டுக்கும் அடுத்தது நாங்கள் தமிழகம் போடுவோம். மக்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கின்ற அடித்து விரட்டப்பட்ட மக்களும் மற்றும் இலங்கையில் இருக்கிற மக்களும் தமிழ் மக்களும் அதில் வாக்களிப்பதற்கு உறுதியுடையவர்கள். அந்த முறையில் இவர்கள்ட்ட நாங்கள் கேட்போம் எது எந்த தீர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று. அதை கேட்டு அதன்படி டிசைட் பண்ணிக்கொள்ளலாம் என்றதுதான் இப்ப இருக்கிற நிலைப்பாடு. மிக்க நன்றி இணைந்து கொண்டதுக்கு. நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. தலைமுறையின் தலைவிதி தமிழரின் கையில். தமிழ்